வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீகம் பொருந்திய இந்த இனிமையான காலை பொழுதினிலே எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும், ஐயா அவர்களின் துணைவியார் முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களும் இந்தியா பெங்களூரு பகுதியில் வசித்து வருகிறார்கள். தம்பதியர்கள் இருவரும் 1989 ஆண்டு முதல் வேதாத்ரி மனவளக்கலை யோகாவில் மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் வானியல் துறையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கீழ் 5 ஆண்டுகள் பணியாற்றி வந்த பெருமைக்கு உரியவர். LNTயில் பணியாற்றிய அனுபவமும் சாப் மெஷின் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பெங்களூரில் நிறுவி 30 ஆண்டுகள் நிர்வாகம் செய்து வந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் அன்பு துணைவியார் முதுநிலை பேராசிரியர் மீனா அம்மா அவர்கள் BA லிட்ரேச்சர் முடித்துள்ளார்கள். தம்பதியர்கள் இருவரும் பெங்களூரு மல்லேஸ்வரம் ஸ்கை டிரஸ்டின் நிர்வாக அரங்காவலர்கள் ஆவார்கள். இருவரும் தமிழ், கன்னடம், ஆங்கில மொழிகள் மிக சிறப்பாக பேசுவதில் வல்லமை பெற்றவர்கள். அதனை கொண்டு மிக சிறப்பாக வேதாத்திரிய வகுப்புகளை எல்லாம் திறம்பட நடத்தி வருகிறார்கள். சிட்னி, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வேதாத்திரிய மனவளக்கலை வகுப்புகளை மிக சிறப்பாகவும் நடத்தி வருகிறார்கள். மன அழுத்த மேலாண்மை மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிலரங்குகளை பொது தொழில் நிறுவனங்களிலும் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் நடத்திய அனுபவம் கொண்டவர்கள். தற்பொழுது ரெசிடென்ஷியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் வெற்றி, அதாவது வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று அமைத்து அதன் மூலமாக வேதாத்ரி மனவளக்கலையை பரப்பி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் தம்பதியர்கள் இன்று நமக்கான வேதாத்திரிய சிந்தனை உரைகளை 10 நிமிட நேரம் வழங்கி அதனைத் தொடர்ந்து நமது ஐயங்களுக்கு சிறப்பான பதிலையும் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று நிகழ்ச்சியை தூங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற IT அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இணைப்பில் கலந்து கொள்ள போகிற அனைத்து இருபால் மனவளக்கலை அன்பர்களுக்கும் எங்களது பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சில வார்த்தைகள் நான் எப்ப சொன்னாலும் சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ரொம்ப இஷ்டப்படுறேன். என்னன்னா, நிறைய பேருக்கு முன்னேறணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா ஒரு தடவை தியானம் பண்றாங்க எழுந்த உடனே, சரி. ஆனா நிறைய சந்தர்ப்பத்துல நிறைய பேருக்கு நான் இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேனே, என்னால எப்படி ஆன்மீகமா முன்னேற முடியும், எனக்கு இப்படி ஒரு மாமியார் அமைச்சிட்டாங்களே, என்னால எப்படி முன்னேற முடியும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதே, இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகுது, என்னால எப்படி முன்னேற முடியும் இப்படின்னு நினைக்கிறீங்க. அதையெல்லாம் பரீட்சை அப்படி எடுத்துக்கணும். நம்ம ஒண்ணு தினந்தோறும் நம்ம கார்த்தால ஸ்டார்ட் தி டே வித் மெடிடேஷன் சொல்றோம். அது மெஜாரிட்டி நிறைய பேர் செஞ்சா ஒருவேளை கார்த்தால மட்டும் பண்றீங்க, ஓகே ஃபைன். ஆனா ஸ்டார்ட் தி டே வித் மெடிடேஷன், எண்ட் தி டே வித் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் மெடிடேஷன். அன்னன்னைக்கு நம்ம செய்த தவறுகளை மானசீகமா மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு நல்ல நன்மையை விழைஞ்சு வாழ்த்தினாதான் அது கட் ஆகும். இல்லைன்னா இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளுக்கும் அவங்களுக்கும் நான் ஒரு கயிறு போட்டுட்டோம் அப்படி நினைக்க அது நம்மள தியானம் பண்ணவும் விடாது. அன்னன்னைக்கே கட் பண்ணிட்டோமானா இந்த பந்தத்துல சிக்கிக்க மாட்டோம். அது முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஸ்டார்ட் தி டே வித் மெடிடேஷன், எண்ட் தி டே வித் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் மெடிடேஷன்ங்கிறோம். நடுவுல எப்படியாவது இன்னும் 2 தடவை உட்கார ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு இல்லை, 5 நிமிஷம் உட்காருங்க. உங்களோட இன்டென்ஷன் தான் முக்கியம். பண்ணணுங்கிற இன்டென்ஷனே உங்களுக்கு டயத்தை கொண்டு வரும்.
யூ ஃபைண்ட் யுவர் டைம், யூ கேன் மேக் யுவர் டைம் பண்ண முடியும். அடுத்தது வேலை செய்யும்போது எந்த வேலையா இருந்தாலும், ஆபீஸ் வேலையா இருந்தாலும் அதையும் சாதனையா தான் நினைக்கணும். ஏன்னா சமுதாயத்துல உங்களோட அந்த வேலையால எத்தனையோ பேருக்கு நன்மை இருக்கு. அதனால செய்யறத இன்வால்மெண்டோட செய்யணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்மெண்டோட செய்யணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், செஞ்சு முடிச்ச பின்ன நிறைவா இருக்கணும். சரியா செய்யலன்னு தோணுதேங்க மேடம், எப்படி மேடம் நிறைவா இருக்கிறது அப்படின்னா, செய்ய அவ்வளவா செய்ய தெரியாம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிச்ச பின்ன இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம்னு யோசிக்கலாம். அது பரவாயில்ல, பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணும்போது ஒரு வே ஓபன் ஆகுது. அதுவே குறையோடு இருக்கும்போது இயற்கைக்கு முரணா இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏன்னா பேராற்றலோட தன்மையே அவன் வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வற்றா இருப்புங்கிறது என்னைக்கும் கம்மியாகாதுன்னு அர்த்தம். நெவர் டிக்ரீசிங், எவர் இன்க்ரீசிங். ஆனா அதுக்கு சான்ஸ்கிரிட்ல ஒரு நல்ல வேர்டு இருக்கு, பூர்ணம். எல்லாமே பூர்ணமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் குறையா நினைச்சீங்கன்னா நீங்க இயற்கையோடையோ உங்க வாழ்க்கையோடையோ ஒத்து போகாம ஆயிடுவீங்க. அதனாலேயே உங்க மேலேயும் நீங்க குறை சொல்லிக்க வேண்டியதில்லை, நிறைவாக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் குறை காணாம இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது. அதை பண்ணிட்டு உள்ளூர உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு கவனிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரு எந்த பிரச்சனைனாலும் பிசிக்கலாவே மட்டுமே அப்ரோச் பண்றாங்க, அது போராது. மென்டலா ஒரு சிலர் தான் பாக்குறீங்க. எல்லாருமே மென்டலா என்னோட ஆட்டிடியூட் இத்தனை நாளா எப்படி இருந்தது, அதோட விளைவாக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு மென்டல் ஆட்டிடியூட் கவனிக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லையும் எல்லாத்தையும் பார்க்க பழகணும். ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பார்க்கும்போது தான் நமக்கு பெருந்தன்மை வருது. அப்பதான் அடுத்தவங்களை பொறுத்து போறோம், பரவாயில்லன்னு மன்னிக்கிறோம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி அன்பாகவே இருக்க முடியும். அதுதான் அன்கண்டிஷனல் லவ்னு சொன்னாங்க. இது அன்கண்டிஷனல் லவ்னா நீ எனக்கு செஞ்சாதான் செய்வேன் அப்படின்னு இல்லாம இருங்கங்கிறாங்க. அது எப்ப வரும்? நீங்க எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பார்க்க பார்க்க பழகும் போது உங்க மனம் விரிந்து நுணுகி பழகிடுறீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் வரும். ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்களுடைய 35 வருட கால பயிற்சியும் அனுபவத்தில் நாங்கள் கண்ட மனவளக்கலையின் ஒரு தீர்வு, மனவளக்கலை கொடுத்த ஒரு தீர்வு, அதை உங்ககிட்ட ஒரு நிகழ்வை, ஒரு பெண்ணின் ஒரு கதையை உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்க போறேன். ஒரு டாக்டரோட அட்வைஸோட பேர்ல, மனவளக்கலை டாக்டர், அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த டாக்டர் இங்க போய் நீங்க இவர்கிட்ட இந்த தியானம் கத்துக்கமா, ஸ்கை மெடிடேஷன் சொல்லி அனுப்புறாரு பெங்களூர்ல. அந்த பொண்ணு வருது, எங்ககிட்ட 30 வயது மதிக்கத்தக்க பெண், வேற பேரு, இதுக்காக லக்ஷ்மின்னு வச்சுக்கலாங்க. அந்த பொண்ணு வர்றாங்க, தியானம் கத்துக்கிறாங்க. ஒரு வாரம் ரெகுலரா ஈவினிங் கிளாஸ்க்கெல்லாம் வர்றாங்க. கத்துக்கிறப்போ ஒரு நாள், ஒரு வாரம் கழிச்சு கண் கலங்கி எங்ககிட்ட நிக்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்டர் இன்சார்ஜ், சார்கிட்ட கேளுமா, சார் மேடத்துக்கிட்ட கேளு, அவங்க கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு எங்ககிட்ட கேக்குது. நான் ஆரம்பிக்கிறேன். என்னம்மா உனக்கு திருமணம் ஆயிடுச்சு? ஆமா எங்க ஐயா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப என் கணவர் திருமணமாகி 6 மாசம் ஆச்சு. கணவர் நீ எனக்கு வேண்டாம், உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இது என்னம்மா 6 மாசம் தானே ஆச்சு, பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இது எப்படி டைவர்ஸ் கொடுக்குறாங்க, ஏன், என்ன காரணங்கிறப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா எனக்கு லுக்கேமியா அப்படிங்கிற ஒரு இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் இருந்துச்சு. அதை டாக்டர் தான் பார்த்து கண்டுபிடிச்சு எனக்கு மருந்து தராரு. நான் அதை 6 மாசமா அந்த மருந்தை சாப்பிட்றேன், ஒரு 2 வருஷமா சாப்பிட்றேன், சரியாயிடுச்சு. அதனால அந்த கேன்சர் செல்கள் இல்லாம போனதுனால இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குழந்தையும் பிறக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுறாரு டாக்டர். அதனால தான் நான் கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல இந்த கேன்சர், பிளட் கேன்சரை, லுக்கேமியாவை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க டாக்டர் சொன்னதுனால
அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துடுது, பெங்களூர் வந்தாச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு 6 மாசத்துல குடும்ப சூழ்நிலையினால கொஞ்சம் திரும்ப உடல் சோர்வு வருது. அந்த லுக்கேமியாக்கு என்னென்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. திரும்பியும் தென்பட ஆரம்பிச்சோடனே டாக்டர்கிட்ட போய் கேட்குறா, இல்லை நீ மருந்து சாப்பிடணுமா, நிறுத்தக்கூடாதுங்கிறாரு. சரின்னு அந்த பொண்ணு மருந்து சாப்பிட ஆரம்பிக்குது. மருந்து சாப்பிட்றத ஒரு நாள் கணவர் பார்த்துறாரு. ஏன்னா சொல்லாதனால தெரியாம சாப்பிட்றாங்க. அவ பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, கால் வலிக்காக சாப்பிட்றேன்னு இந்த பொண்ணு போய் சொல்லிடுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றதுனால அது என்ன மருந்துங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அது வந்து இரத்த புற்றுநோய்க்கான மருந்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான், நீ எனக்கு வேண்டாம், பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, போ நீ வேண்டான்னு சொல்லிட்டாராம். சரி, அப்ப நான் கவுன்சிலிங்ல திருப்பியும் அடுத்தது ஸ்டெப்புக்கு போறேங்க. என்ன படிச்சிருக்கமான்னு கேட்டேன். பிஏ சைக்காலஜி, அப்புறம் எம்ஏ சோசியாலஜி ரெண்டும் படிச்சிருக்க அந்த பொண்ணு. அப்பா என்னவா இருக்காரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர். அம்மா ஒரு ஏழை படிக்காத ஒரு பெண், ஹவுஸ் ஒய்ஃப். அந்த பொண்ணுக்கு சரின்னு கல்யாணம் ஆகி வருது. முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் படிக்காத வைஃப் ஆனதுனால, வில்லேஜ் இருந்து வந்ததுனால, எனக்கு உனக்கும் ஒத்தே பார்க்காது, நீ எனக்கு சரிப்படாத, நீ போ உங்க ஊருக்குன்னு அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு 6 மாசத்துல ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு, இந்த அம்மா ஊருக்கு போறாங்க. வேற வழியே கிடையாது, வாழ முடியாது. மனதுல என்ன மாதிரி எண்ணம் தோன்றும் இந்த மாதிரி நிலைமையில, ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு நான் எப்படி என் வாழ்க்கையில பூரா சப்போர்ட் பண்ணுவேன்? 20 வயசுல என்ன பண்ணும்? அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணும் தெரியுங்களா? வை ஷுட் ஐ லிவ்? நான் எதுக்கு உயிர் வாழணும்? ஐ ஆம் அன்ஃபிட், நான் வந்து தகுதியற்றவள் இந்த மாதிரி ஒருத்தர் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிக்குது. இது இம்மெச்சூர்டு தாட், முதிர்ச்சியற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பலமுறை இந்த எண்ணம் 2 வருஷத்துல பதிந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல வீட்டுல கவுன்சிலிங் பண்ணி ஊர்ல இருந்து சொல்லி திருப்பியும் அந்த பொண்ணை வந்து பெங்களூருக்கே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. திருமண வாழ்க்கை 2வது தொடங்குது. 2வது ஒரு குழந்தை பிறகுது. இந்த 2வது பிறந்த குழந்தை தான் இந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு. பிஏ சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி படிச்ச பொண்ணு, நம்ம கிட்ட கவுன்சிலிங் வந்த பொண்ணு. இந்த பொண்ணு பிறந்து 25 வருஷம் கழிச்சு ஆனதுக்கு அப்புறம் உடம்புல சோர்வெல்லாம் வந்ததுனால இந்த நம்ம ஸ்கை டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க. அவர் தான் சொல்றாரு, இல்லம்மா இது வந்து லுக்கேமியாங்க ரத்த புற்றுநோய் உனக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு, மருந்து சாப்பிடணும், இதை வருஷக்கணக்குல மருந்து சாப்பிடணும், அந்த ரத்த புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு இதை சாப்பிடணும், அப்பதான் இது வந்து போகும், பூரணமா குணமானதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு வந்து இதை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா. சரி, இப்போ என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் அனுப்பிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் குயிக்கா இந்த ரத்த புற்றுநோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ரத்தத்துல இருக்கிற செல்கள் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், இந்த 3 விதமான செல்கள் மேஜரா இருக்குன்னு நிறைய இருக்கு. இந்த ஆர்பிசி சிவப்பு அணுக்கள் வந்து நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் உடம்புக்களை புத்துணர்ச்சியை கொடுக்கிற செல்கள். அது டபிள்யூபிசிங்கிறது நோய் தடுப்பு சக்தி, ஏதாவது பாக்டீரியா வராம இருக்கிறதுக்கு தடுத்து போராடுற செல்கள். பிளேட்லெட்டுங்கிறது ரத்தத்தை வரைய வைக்கிற செல்கள். இது 3மே மெயினா நம்ம ரத்தத்துல இருக்கணும். ஆனா இந்த லுக்கேமியாங்கிற செல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த டைரக்டா போன் மேரோல இருந்துச்சா நமக்கு இந்த செல்கள் எல்லாம் உருவாகுதுங்க. போன் மேரோ மஜ்ஜையிலிருந்து தான் உருவாகுது. மஜ்ஜையிலிருந்து டைரக்டா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட் செல் உருவாகிறது இல்லைங்க. அது என்ன, ஸ்டெம் செல்ங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் செல்லை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது போன் மேரோ. அந்த ஸ்டெம் செல்ல இருந்துச்சா நமக்கு உடம்புக்கு தேவையான ஆர்பிசி வேணுமா, ஆர்பிசியா அந்த ஸ்டெம் செல் கன்வெர்ட் ஆயிக்கும், ஒயிட் பிளட் செல்ஸா கன்வெர்ட் ஆயிக்கும், பிளேட் செல்ஸா மாறிடும். இப்ப எப்படி கோதுமை மாவு வச்சு நீங்க மாவு பேசிக் தான், சப்பாத்தி பூரி என்ன வேணா பண்ணிக்கலாமோ, அந்த மாதிரி இந்த ஸ்டெம் செல்ல தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. வேற இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பேசிக் ரா மெட்டீரியல் தான் ரிசர்ச் பண்றாங்க. என்ன எப்படி இந்த லுக்கேமியா செல்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்த புற்றுநோய் இந்த இது கேரக்டர் எப்படின்னா, அப்நார்மலா growth இருக்குமா அந்த செல்லுல. டபிள்யூபிசி இவ்வளவு இருக்கணும், ஆர்பிசி இவ்வளவு இருக்கணும்னா இந்த பிளட் செல் வந்து இராட்டிக்கா கண்டபடி ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டே வருமா. க்ரோ ஆயிட்டு வர்றப்போ போன் மேரோல இருந்து வந்து ரத்தத்துல கலக்கிறப்போ
நமக்கு சிவப்பணுக்களையும் வெள்ளை அணுக்களையும், அது வந்து வெள்ளை அணுக்கள் தான் அந்த மாதிரி உருவாகிறது, சிவப்பணுக்களையும் பிளேட்லெட்ஸையும் உருவாக முடியாம பண்ணிருதான். அப்போ நமக்கு தேவையான அளவு டபிள்யூபிசி ஆர்பிசி கிடைக்காதப்ப என்ன ஆகும்னா, அந்த அதனுடைய நம்பர்கள் குறையிறப்போ, ரெட் பிளட் செல் குறையிறப்போ உடல்ல சோர்வு வரும். அந்த செல்களுக்கு தான் லுக்கேமியான்னு சொல்றாங்க. உடல்ல சோர்வு வரும், ஆர்பிசி இல்லைன்னா காய்ச்சல் வரும், அப்புறம் தொற்று நோய்கள் அடிக்கடி வரும், ஒயிட் பிளட் செல் இல்லாதனால மூச்சு திணறல் வரும். அப்புறம் பிளேட் செல் குறைவா இருக்கிறதுனால ரத்தம் வந்து உடனே என்ன ஆகும், கீறுச்சுன்னா ரத்தம் வந்துச்சுன்னா ரத்தம் உறையாம வெளியில போயிட்டே இருக்குமா. அப்போ இதுதான் காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு டாக்டர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலீங்களா, டாக்டர்களும் விஞ்ஞானிகளும். அப்போ இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் தெரியலன்ட்டாங்க. சரி, இந்த எப்படி ஒரு நார்மல் பீப்புளுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, போன் மேரோவோ பிளட்டையோ எடுப்பாங்க. போன் மேரோ இடுப்பு எலும்புல இருந்து போன் மேரோ டிரா பண்ணி அதை பயாப்சிக்கு அனுப்புறாங்க. பயாப்சிக்கு அனுப்புறப்போ அதுல வந்து இந்த சதவீதம் என்னென்ன பர்சன்டேஜ்ல பிளட்ல இருக்கணுமோ, டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட் செல்ஃபி, இதையெல்லாம் தாண்டி இந்த லுக்கேமியாங்கிற செல்லு எராட்டிக்கா ரொம்ப அதிகமா இருக்குமா, இதனோட அமைப்பெல்லாம் குறைஞ்சு போகுமா. அப்போ இதுக்கு என்ன பண்றது, வழி என்ன, என்ன ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, பில்ஸோ இல்லைன்னா இன்ஜெக்ஷனோ கீமோதெரப்பி மூலமா கொடுக்கறாங்க. கீமோதெரப்பி இருக்கிற இன்ஜெக்ஷனும் பில்ஸும் தான் கொடுப்பாங்க. இந்த கொடுக்கிற இந்த பில்ஸ் என்ன பண்ணுதுன்னா, லுக்கேமியா செல்களை அழிக்கிறது தான் அதோட வேலை. அப்போ இந்த சமயத்துல லுக்கேமியா செல்கள் பூரா அழிந்து புதிய உருவாக்கப்பட்ட இந்த ஒயிட் பிளட் செல், புதுசா உருவான லுக்கேமியா செல்ஸ் போனாதான், ரெண்டும் மற்ற செல்கள் எல்லாம் நார்மலுக்கு வந்தாதான் நார்மல்னு சொல்லுவாங்களாம், பேக் டு நார்மல்னு சொல்லுவாங்களாம். அப்ப இந்த நார்மல்ங்கிறது என்ன சதவிகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு விரிவா சொல்லிட்டு இருக்கேன் புரியறதுக்காக. இந்த டெஸ்ட் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட்பாங்க. இதுல பிசிஆர் ஏபிஎல்1 அப்படிங்கிற ஒரு இது ரெண்டும் சேர்ந்தது தான் லுக்கேமியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசிஆர் ஏபிஎல்1ங்கிற அப்நார்மல் செல் குரோத் நிறைய வந்துருமா. இந்த போன் மேரோவிலையும் பிளட்ல எடுத்து கண்டுபிடிக்கிறப்போ பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா இது வந்து பிளட் லுக்கேமியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, ஜீன் சீக்வன்ஸ், அது நான் சொன்னேங்க என்ன ஜெனட்டிக் டெஸ்ட்னு சொன்னேன். இந்த ஜீன் சீக்வன்ஸ், ஜீன்ல இருக்கிற 9வது குரோமோசோமும் 22 குரோமோசோமும் என்ன போடுமா, மாத்தி பிரிஞ்சு போய் மாத்தி ஒட்டிக்குமா. 922 அதுக்கு சொல்றாங்க. பிரேக் ஆகி வேற 9 தான் சேரணும், 22 சேரணும். இது என்ன ஆகுதான், 9 22 மாறி இடம்பெயர்ந்து சேர்ந்துக்குதான். இந்த மாறி இடம்பெயர்ந்த செல்களை தான் லுக்கேமியா செல்னு சொல்றாங்க. இதை அழிக்கிறதுக்காக தான் 12 மாசம் அந்த டேப்லெட்டை தினம், ரொம்ப காஸ்ட்லி டேப்லெட்டுங்க, அந்த டேப்லெட்டை 12 மாசம் சாப்பிட்டீங்கன்னா தான் விடாம இந்த கேன்சர், பிளட் கேன்சர் ரேஷியோ, இந்த பிசிஆர் ஏபிஎல் ரேஷியோ 0.1% வருமா. அப்படின்னா 0 போயிடணும். அப்படி வந்தாதான் பேக் டு நார்மல்னு சொல்லுவாங்க. இதுதான் லுக்கேமியா அப்படிங்க. இப்ப நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வந்து நார்மலுக்கு வந்தாச்சு, பேக் டு நார்மலுக்கு வந்தாச்சுன்னு அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணிட்டு திருப்பியும் அவருக்கு தெரிஞ்சதுனால வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா. இப்போ திருப்பியும் அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட, எங்க கிட்ட வந்தது கவுன்சிலிங் வந்துச்சு, நாங்க சொன்னோம் இல்லம்மா நீ மருந்து எடுத்துக்கோ, பரவாயில்ல, திருப்பியும் யாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் பாருன்னு சொன்னோம். இல்ல சார் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. நாங்க பரவாயில்லம்மா, நீ பிஏ சைக்காலஜி படிச்சிருக்க, மனத்தை பத்தி ஒரு புரியல் நல்லா வந்துருச்சு, 2 3 கிளாஸ் லெவலுக்கெல்லாம் வந்துட்ட, சோசியாலஜி படிச்சதுனால இதுதான் நம்ம சொசைட்டி, சோசியல் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்குன்னு புரிதல் நல்லா வந்துருச்சு. இந்த புரிதல் இருந்ததுனாலையும் கடவுளுடைய அன்பும் கருணையினாலையும் ப்ராவிடன்ஸ் ப்ரொவைட் எவ்ரிதிங், நம்ம தான் அதை கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ப்ராவிடன்ஸ் அந்த பொண்ணுக்கு நல்லா புரிய வச்சது. அவங்க அப்பா கவர்மெண்ட்ல இருந்தனால மருந்தெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது, நல்லா எடுத்துக்கிச்சு, மனசை மாத்திக்கிச்சு, மருந்து சாப்பிட்டது. 1 வருஷத்துல வர்ற பாருங்க, நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை, 1 வருடத்துலதான் அந்த 0.1%க்கு வருமா அந்த ரேஷியோ. அந்த ரேஷியோ என்னாச்சுங்க, 3 வருஷத்துல மனதை மாத்திக்கிச்சு, சோசியல் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிச்சு. 3 மாசத்துல, 1 வருஷத்துல ஆக வேண்டியது 3 வருஷத்துல அந்த ரேஷியோ 0.01க்கு வந்துருச்சு. 3 மாசத்துல வந்துருச்சுங்க, 1 வருஷத்துல வர வேண்டியது. திருப்பியும்
டாக்டர் சொல்றாரு நீ மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்றாரு. மறுமணம் அரேஞ்ச் ஆகுது. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சந்தோஷமா மறு திருமணம் நடக்குது. அழகான ஒரு பெண் குழந்தை. இப்ப அந்த பெண் குழந்தைக்கு 8 வயசுல இருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இது மனவளக்கலை தான் மனமாற்றத்தை பண்ணதுக்கு காரணம். ஸோ மனவளக்கலையில இந்த மாதிரி எங்களுடைய நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதுதான் சாமிஜி இதுக்கு பேரே மனவளக்கலைன்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மனத்தை எந்த அளவுக்கு நம்ம வளப்படுத்திக்கிறோமோ, வலிமைப்படுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே கண்டிப்பாக அமைதியும் ஆனந்தமும் இறையிலை நோக்கிய பயணமும் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு கேள்வி பதிலுக்குள்ள போறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான இன்னைக்கு இப்போ சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை எடுத்து இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க இன்றைய சிந்தனையா. இது தொடர்பாகவும் சரி, வேதாத்திரிய கருத்துக்கள்ல ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணி அம்மாக்கிட்டையும் ஐயாக்கிட்டையும் நம்மளுடைய ஐயங்களை வந்து கேட்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரம். சந்திராமா வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரிய வளமுடன் அம்மா. தம்பதியர்களுக்கு அன்பு வணக்கம். வேதாத்திரிய தம்பதியர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க வளமுடன். உங்க 2 பேரையும் பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துரும். அது வந்து ஒரு மகரிஷியோட கொடைன்னு சொல்லலாம். அம்மாவை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு கலைவாணி சரஸ்வதி தேவியோட அம்சம் மாதிரி எப்பவுமே தோணுமா எனக்கு உங்களை பார்க்கும்போது. வாழ்க வளமுடன். மனவளக்கலையினால ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கிறேன்னா, ஆனா என்னென்னமா ஒரு இது வந்து இப்போ நம்ம மனவளக்கலையில பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பேராசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு சிக்கல் வந்ததுன்னா உடனே வந்து உறவினர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மனவளக்கலையில இருக்கீங்களே, உங்களுக்கே இது வந்துருச்சே, அப்புறம் என்ன மனவளக்கலை அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நாங்க அதை எப்படி பதில் சொல்றோம்னா, மனவளக்கலையில வந்ததுனாலதான் இதை எங்களால நல்லா ஏத்துக்க முடிஞ்சிருக்கு. இதை நாங்க வந்து திறமையா சமாளிக்கிறோம். அதை இவ்வளவு தூரம் அழகா ஹேண்டில் பண்றோம். இல்லைன்னா நாங்க உடஞ்சு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறோம். இதை இன்னும் எப்படி நம்ம சிறப்பான பதில் கொடுக்கலாமா? பதில் கொடுக்கறது இருக்கட்டும், நம்ம மனசுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்துக்கணும். இந்த வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்க கூடாது. நமக்கு என்லைட்டன் மாஸ்டர்ஸோட குருமார்களோட சர்டிபிகேட் வேணுமா, கடவுளோட சர்டிபிகேட் வேணுமா, இந்த அஞ்ஞானிகளோட சர்டிபிகேட் வேணுமா? இவங்கெல்லாம் அன்என்லைட்டன்ட். அது அந்த அளவுக்கு நைஸா புறந்தள்ளிட்டு சீரியஸா எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு நல்லா இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம வார்த்தையால அவங்கள சாட்டிஸ்ஃபையும் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நல்லதா சொல்ல போனீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லலாம்னு வீட்டுல போய் யோசிச்சுட்டு வருவாங்க இன்னொரு நாளைக்கு. அது நெவர் எண்டிங். அதனால நம்ம வார்த்தையை யாரையும் பாசிஃபை பண்ண முடியாது. நடந்து காட்டி வாழ்ந்து காட்டித்தான் நிரூபிக்க முடியும். சிறப்புமா. சரிங்கம்மா. சரி, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா சந்திராமா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சசிகலாமா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் வாழ்க வளமுடன். இப்போ சொல்ற மாதிரிங்கம்மா, நீங்க துவக்கத்துல சொன்னீங்க நம்ம வந்து எல்லாமே ஒரு சாதனையா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயணிக்கணும். அதுதான் வந்து நமக்கு நல்ல ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியும். 2வது இன்னொன்னு சொன்னது நீங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இயற்கைக்கு வந்து வந்து புறம்பா இருக்கும். நம்ம வந்து இது முடியல, இது நம்மளால செய்ய முடியல, இது இப்படி இருக்குன்னு நம்மளை குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து இயற்கைக்கு புறம்பா இருக்கும். அப்ப நம்ம இயற்கையோட ஒத்து வாழணும்னா அங்க எல்லாமே பூரணமா இருக்கு. நம்ம மைண்ட்ல அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய குறையும் நம்ம பெருசா நம்ம இது குறையா இருக்குதுன்னு எடுக்காம, அடுத்தவங்களையும் குறை கூறாம, நம்ம நார்மலா எல்லா இடத்துலயும் நான் வந்து இதை சாதிக்க போறேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்று செயல்படும் போது அதுல நல்லா வந்து உற்சாகமா இருக்க முடியும், எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி துவக்கத்துல நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. நிறைய பேருக்கும் இது வந்து தெரியாதுங்கம்மா. ஏன்னா எல்லாம் ஒரு அறியாமைங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க கொடுத்தது ரொம்ப நல்ல ஒரு தகவலா இருந்தது. புஷ்பாமா அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம், ஐயாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நான் ஒரு நெட் கிடைக்காத கிராமத்துல உட்காந்து சுத்தி சுத்தி வாரேன், எங்கனாலும் கிடைச்சிருமா அப்படின்னு தான். அப்புறம் இப்ப ஆரம்பிச்சதுக்குள்ள 2 தரம் கட் ஆயிடுச்சு எனக்கு. ஓஹோ அப்படின்னா கூட உங்களோட பேசணும். அது ஐயா பேசுறதெல்லாம் கேக்குது, ஆனா எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஐயா நீங்க ஓ இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த கேன்சர் வந்தது, அது ரொம்ப நீங்க சொல்லையிலே மனச பாதி. இது அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த பூர்வீக வினையத்தான் அந்த பொண்ணு அணிவிக்குது, அவங்களுடைய அதைத்தான் அணிவிக்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆமா, இப்ப அப்படிதான். பாருங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, புருஷன் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சுடனே நான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழமா மனதுல பதிந்து பதிந்து பிரதிபலிக்குது 2 வருஷமா. வை ஷுட் ஐ லிவ் அப்படிங்கிறது இந்த லுக்கேமியா செல்களுக்கு குணமே இம்மெச்சூர்டு செல் தான். மெச்சூரிட்டி ஆகாதுக்கு முன்னாடியே அது வந்துறதுனாலதான் அந்த ரத்தத்துல அதிகமா கலந்து கலந்து மற்ற செல்களை வளர விடாம பண்ணுதான். அப்போ இந்த அம்மாவுக்கும் பாருங்க, ஒரு முதிர்ச்சி அடையாத எண்ணம், வை ஷுட் ஐ லீவ், நான் எதுக்கு உயிர் வாழணுங்கிற ஒரு இம்மெச்சூர்டு தாட். நான் சொல்றேன் நீங்க அதான். சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த இம்மெச்சூர்டு. ஓகே, நீ என்ன சொல்ற? ஓகே. ஏன்னா இப்போ சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் பிரகாரமா அந்த கேன்சருக்கே காரணம் ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ரிசைன்மெண்ட் அண்ட் ஃபால்ஸ் ஒப்பீனியன் ஆன் அதர்ஸ். ஹெல்ப்லெஸ்னஸ்னா ஐ காண்ட் ஹெல்ப் இட்னு ஒன்று ஃபீலிங், இன்னொன்னு ஹோப்லெஸ்னஸ்னா நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்களால தான் வியாதி வருதுங்கிறாங்க. அதுலயும் எஸ்பெஷலி அந்த ஆட்டிடியூடும் நம்ம திரும்ப திரும்ப இன்னொரு ஆட்டிடியூட், எனக்கு பார்க்க பிடிக்கலங்கும் போது கண்ணுல வருதும், இப்ப பழசை விட பிடிக்கலங்கும் போது பெருங்குடல்ல வருது. ஏன்னா பெருங்குடல்ல மலம் இருக்கு, மலத்தை விட வேண்டியது உடம்பு, அதை விடலங்கும் போது அங்க வருதும், இப்படி இருக்கு. இதுல இந்த ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ரிசைன்மெண்ட் கூட வை ஷுட் ஐ லிவ்ங்கிற ஆட்டிடியூடும் சேரும் போது அது ரத்த புற்றுநோயா மாறுது. வர்ற புற்றுநோய் ரத்த புற்றுநோயா ஆகுது அப்படின்னு சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் பிரகாரம் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த அம்மாக்கு முதல்ல மனவளக்கலை தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி நினைக்காம தவிர்த்திருக்கலாம். அப்படி தவிர்க்காம வீட்டை விட்டு துரத்திட்டாரு புருஷன், ஒரு குழந்தையோட போயிட்டேனே, நான் எப்படி இருக்கிறது, எதுக்கு இருக்கணும்னு நினைச்சிட்டு அப்புறமா இன்னொரு குழந்தைய பெத்த உடனே அந்த அந்த ஆட்டிடியூட் எல்லாம் இந்த குழந்தைக்கு வந்துருச்சு. இந்த குழந்தைக்கு அப்படி வாழ்க்கை மலருது. இதுல இருந்து நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரே வாழ்க்கை தான் கரு மையம் மூலமா தொடருது. அவங்க அப்பா அம்மா வேற, இந்த பொண்ணு எங்க இருந்தோ வந்து அவங்க கிட்ட வந்து பிறந்து இந்த பாவத்தை வாங்கிக்கல. அவங்க அந்த அம்மாவோட வாழ்க்கை தான் இந்த பொண்ணு மூலமா அன்னைக்கு நினைச்சாங்க இல்லைங்களா நெகட்டிவா, அதோட விளைவாக இன்னைக்கு மாமியாரால தள்ளப்படுறாங்க. மாமியார் கூட அவங்களும் மனவளக்கலைக்கு வந்திருந்தாங்கன்னா இப்படி பிரச்சனையே ஆயிருக்காது. அவங்க என்ன சொல்லி மறுத்தாங்க, இதுவளை வேண்டான்னு சொன்னாங்க தெரியுங்களா? அது ரொம்ப துடிச்சு சாவா, கடைசியில ரத்த புற்றுநோய் வந்துருச்சு, அதை பார்க்க என்னால முடியாது, அதனால இப்பவே அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க பையன்கிட்ட. இதுவே மனவளக்கலைக்கு வந்திருந்தா மனசை தேத்திட்டு தியானம் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு நல்லதான் இருக்குது, அது மாதிரி வாழ்ந்திருக்கலாம். இது வாழ தெரியாம வாழறாங்க. வாழ தெரிஞ்சு வாழ்ந்து வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு அதையும் அடையத்தான் அருமையா அழகா எளிமையா படி போட்டு கொடுத்திருக்கிறாரு சுவாமிஜி. இப்போ அந்த அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 8 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகா இருக்கு. நோ லிக்கேமியா, இல்லைன்னா சைல்டு அக்யூட் லிக்கேமியா வந்திருக்கணும், ஆனா வரவே இல்லை. ரொம்ப அழகா அருமையா வளர்ந்துட்டு இருக்கு. ஐயா நீங்க சொன்ன கருத்து ரொம்ப ஏற்கப்பட வேண்டிய, ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டியது. ஐயா நான் எப்பவுமே வழக்கமா படிக்கிறதுகளை தான் குறிச்சு வைப்பேன், நீங்க வர்ற அன்னைக்கு கேட்போம்னு. ஐயா மாபெரும் பிரபஞ்சம் வேற, அந்த வான்காந்த வேறையா, வான்காந்த ஆற்றல் வேறையா ஐயா? அந்த பிரபஞ்ச ஆற்றல் தானே வான்காந்த ஆற்றல். ஒரு புக்ல லேசா வேறுபடுத்தி படிச்சேன். அது கொஞ்சம் மாறுபட்டு தாங்கி பிடித்து கொண்டுள்ளதே வான்காந்த ஆற்றல் அப்படின்னு படிச்சேன். அது நம்ம மகர்ஷி புக் இல்ல, ஆனா வேற புக்ல படிச்சேன். இதை இன்னைக்கு ஐயாட்ட கேட்கறதுக்காக. மாபெரும் பிரபஞ்சம்னு சொல்ல போதுமா, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி மொத்தமா பேசுறாங்க. வான்காந்தம்ங்கும் போது இந்த ஆற்றலை பத்தி, எனர்ஜியை பத்தி மட்டும் சொல்றாங்க. என்னதான் நம்ம அதுல எனர்ஜின்னு தனியான்னு சொல்லாம முடியாதே. மேட்டர் இஸ் ஆல்சோ எனர்ஜின்னு சயின்டிஸ்டும் சொல்றான். நம்மள எனர்ஜியை யூஸ் பண்றோம். அந்த செல்களை எல்லாத்தையும், அந்த கிரகங்களை எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கிறது வான்காந்தம். அதனால எனர்ஜிங்கிறாங்க. எப்படி ஒண்ணு, எப்படி அதுல மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நாம தெளிவா இருந்தா புரிஞ்சுடலாம். மொத்தமா சொன்னா மாபெரும் பிரபஞ்சம்னு சொல்றாங்க. அதுல அந்த எனர்ஜியை பத்தி மட்டும், வான்காந்தத்தை பத்தி மட்டும் பேச வராங்க. அப்போ வான்காந்தம்னு சொல்ல வேண்டி வருது.
ரொம்ப நன்றிம்மா. அன்னைக்கு ரொம்ப ஒரு மனசு ஒரு நிகழ வைக்கிற ஒரு சம்பவம். சந்திராமா ரொம்ப அருமையா உங்களை பத்தி சொன்னாங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளம். நன்றி நன்றி வாழ்க வளமுடன். நன்றி. சசிகலாமா நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ராமனையா வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கோம். ஐயாட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. அம்மா நன்மை சிறப்புமா. உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றியா. ஐயா ஒரு நிகழ்வு நடந்துருது, திருப்பி 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 அதே நிகழ்வு ஓடிட்டே இருக்கையா, ஸ்லிப்பிங் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இது இருக்கு. அது என்ன எப்படி அந்த நிகழ்வு கிட்ட தெரிஞ்சாலும் நிகழ்வு வந்து அதிலேயே தான் சொல்லிட்டே இருக்குதுயா. ஒரே கேட்க சொல்ல நல்லா இருக்கு. ஒரு 2 hours கழிச்சு போல திரும்ப வந்து அந்த எண்ணம் வந்து அந்த பழைய இதுலயே ஒரே இதுலயே போயிடுதுங்க. இது எப்படி அது நம்ம கரெக்ட் பண்றது? உங்க மனசு உங்களை ஏமாத்தி அதே இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதை இழுத்து ஒரு இடத்துல கட்டி போடணும். கட்டி போடுறது எப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும். யாருனால சரிங்க. அந்த துன்பம், எந்த எந்த காலத்துல, எந்த மாதிரி சூழ்நிலையில, அதெல்லாம் கணிச்சு பேப்பர்ல எழுதுங்க. யாருனால, சரிங்க. என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன பண்ணணும், தெரிந்தோ தெரியாமலோ என்னோட பங்கு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம். நீங்க தெரியாம இருந்தாலும் உங்க அப்பா அம்மா ஜெனட்டிக்கல் ஜீன்ல யாரா பண்ணியிருப்பாங்க, பரம்பரையில. அந்த மனிதர் உங்களுக்கு அந்த உங்க ஒரு துன்பத்தை கொடுத்த மனிதர், அந்த நபர், இடம், சூழ்நிலை எல்லாமே என்னோட கர்ம வினை பதிவு போகிறதுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னித்து மறந்து அவரை உங்களுடைய நிகழ்வு இருந்து அவரை தள்ளி மன்னிச்சு மறந்தாலே போயிடுவாரு. அப்புறம் அவங்களுக்கு திருப்பி திருப்பி அது வராது, ஃப்ரீக்வெண்டா வராது. எவ்வளவு தூரம் வந்தாலும் நீங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கறத நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நாள் பட நாள் ஒரு நாளைக்கு 6 தடவை வர்றது வாரத்துல ஒரு நாளைக்கு வரும், அப்புறம் மறந்தே போயிடும். இப்போ அந்த உங்களுக்கு துன்பம் கொடுத்தவரு இருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம், கண்ணு முன்னாடி இருக்கலாம், அவர் மறைந்தே உலகத்துட்டே போயிருக்கலாம். ஆனா துன்பப்படுறது நீங்க தானே. யூ ஆர் ஒன்லி தி அஃபெக்டட் பர்சன். அவரு வாயில் ஏதோ சொல்லிட்டோ என்னவோ ஒரு ஏதோ சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அஃபெக்ட் ஆகுறது நீங்க தான், துன்பப்படுறது நீங்க தான், துன்பப்படுறது விடுபட நிக்கிறதும் நீங்க தான். அப்ப நீங்க தான் இந்த முயற்சி எடுக்கணும். அவருக்கு நன்றி சொல்றது மூலமா, மன்னிக்கிறது மூலமா நீங்கள் இந்த நிகழ்வுல இருந்து கண்டிப்பா விடுபட முடியும். ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், பிலசாபிக்கலா நீங்க அந்த சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஏற்பு வரும். அந்த சூழ்நிலை புரியாம இப்படி குறுகின கண்ணோட்டத்தோட பார்த்து இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி சொல்லிட்டேனே, அப்படி பண்ணிருக்கலாமா இருந்ததுன்னு சின்ன கண்ணோட்டத்துல பார்க்கும்போதுதான் நம்மளால மாத்திக்க முடியறது இல்ல. பரந்த பெரிய ஆங்கிள் ஸ்பிரிச்சுவலா பிலசாபிக்கலா பார்க்கும்போது பரவாயில்ல, நான் அட் மை லெட் தம் பி ஹாப்பி அட் மை காஸ்ட். எனக்கு கஷ்டம் வந்தா பரவாயில்ல, ஏதோ நடந்துச்சு, நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மனவளக்கலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அந்த மாதிரிலாம் நிறைய மனசுக்கு அக்செப்டன்ஸ் வரும். பிலசாபிக்கலா ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் அந்த நடந்த நிகழ்ச்சியை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஏற்பு வரும். ஏத்துக்கிட்ட உடனே மனசு அதை மறந்துடும். ஏத்துக்காம முடியாது, நான் என் தப்பு இல்லன்னு மறுக்கும் போது மீண்டும் மீண்டும் வரும். அந்த ஏற்ப வளர்த்திட்டா நேச்சுரலா அது மறந்தும் போயிடும். சரிங்கம்மா சரிங்கம்மா. இல்ல அது பாக்குறப்ப நமக்கு திருப்பி அந்த ஞாபகம் வந்துருக்குமா? அந்த இப்போ ஒரு பொருள் தவறா பண்ணிட்டோம், ஆனா இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிக்கலாம், அதை பாக்குறப்ப அந்த ஞாபகம் வரும். ஆஃப்டர் ஆல் பொருள் தானேங்க, அதனால என்ன, அதை எதுக்கு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? அதுவும் ஒரு அழகுன்னு நினைச்சுக்கலாமே. ஒண்ணு அந்த பொருள் ரொம்ப தொந்தரவு குடிச்சுன்னா அந்த பொருளை தூக்கி இடம் மாத்திருங்க, யாருக்காச்சும் கொடுத்துருங்க. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு போயிடட்டும். இல்லம்மா அந்த பொருள் வீடு சொல்றாங்க, வீடு கரெக்டான இது வரல. இந்த வீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, வேற வீட்டுக்கு மாறுங்க முடிந்தால், இல்லாட்டினா வேற இடத்துக்கு மாறிடுங்க. அந்த இருக்கிற நிகழ்வுகள், அந்த எண்ணப்பதிவுகள் எல்லாம் திரும்ப திரும்ப வந்துதான் தீரும். அதுக்கு நீங்க எவ்வளவு ஆழமா அது இன்ட்ராஸ்பெக்ட் பண்றீங்களோ, அகத்தாய்வு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க அதுல இருந்து விடுபட முடியும். இப்போ எனக்கு ஒண்ணு தோணும் என்னன்னா, ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு 3 புள்ளி 3 வரிசை வச்சுட்டு ஏதோ 4 கோடு போட்டு 2 முக்கோணம் பண்ணுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுல நாம எப்படி பார்த்தாலும் 4 கோட்ல வர வைக்கவே முடியாது. அப்புறமா சொல்லுவாங்க, பாரு இந்த கோட்டை இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி நீட்டி விட்டா வரும்பாங்க. அதான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்கிறதுன்னா என்ன, நம்மளோட சூழ்நிலைக்கு மீறி தாண்டி யோசிக்கிறதுங்கிற அர்த்தம்.
எனக்கு ஒரு நாள் தோணுச்சு சடனா, அவுட் ஆஃப் தி யூனிவர்ஸ் போய் சுத்த வெளியில கலந்து 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 இருந்து பழகினாதான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்க முடியும். தவம் பண்ணணும். துரியாதீதம் பண்ண 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 மனம் விரிய 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 நுணுகியும் போய் பழகிக்குது. அப்படி பழகி நம்மளோட கர்மா எல்லாம் இல்லாத அந்த சுத்த வெளியில கலந்து கலந்து இருக்கும் போதுதான் நம்மளால அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நத்திங். ரொம்ப மேலே இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பில்டிங்கு மரம் எல்லாமே ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கும். கீழே நின்னு பாத்தீங்கன்னா சின்ன செடி கூட உங்களை விட உயரமா இருக்கும். அதனால மனம் விரிஞ்சு விரிஞ்சு பழகணும். விரிந்த ஆங்கிள்லயே அனலைஸ் பண்ணணும் பிரச்சனைகளை. அப்படி பார்க்கும்போது என்ன பெருசா இந்த வீடு இப்படி கட்டிட்டேன், இருக்கட்டுமே, இதை விட சின்ன வீடுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே, இவ்வளவு கூட வசதி இல்லாம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கணும். அது மனசு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு எங்கேயோ சிக்க வச்சுட்டீங்க, அந்த குரூவ்ல மாட்டிட்டு அது எந்திரிச்சு வெளியில வர மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளம். எத்தனையோ பேர் குடிசையில இருக்காங்க, இது கூட இல்லாம இருக்காங்க. எனக்கு இவ்வளவாவது கொடுத்துருக்காங்களே, பரவாயில்ல, ஏதோ அந்த சமயத்துல கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காங்க. அப்புறம் இனி அந்த உங்க பையனோ பேரம் பேத்தியோ யாருமே அந்த லைன்ல பண்ண மாட்டாங்க. நீங்களே உணர்ந்துட்டீங்க. சரிங்க சரிங்க, நன்றிமா நன்றி. சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஐயா, அம்மா ஐயா ரெண்டு பேருக்கும் வாழ்க வளமுடன்மா. தெய்வீக தம்பதிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் அம்மா. அம்மா, நான் மனவளக்கலையில ஒரு 14 வருடங்களாக இருக்கிறேன். எனக்கு 3 மகள்கள். பெரிய மகள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை சரியில்லை. நான் அவரை வாழ்த்திக் கொண்டே இருக்கிறேன். மனவளக்கலைக்குள் வாருங்களம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வரவில்லை. அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அவருடைய கணவரால் அவருடைய பட்ட கஷ்டங்களால் ஒரு 15 நாளாக வீட்டை விட்டு 2 பிள்ளைகளோடு வெளியே சென்று விட்டார். இப்போது இதுவரைக்கும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் அவர்களை வாழ்த்திக்கொண்டு தான் இருக்கிறோம். மனக்கலையில் இருந்தாலும் எல்லாம் செய்தாலும் மனது மிகவும் சங்கடப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. அதை இப்போதைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. என்ன பண்ணிடணும்னா, யாரா இருந்தாலும் எல்லாருமே ஆத்மா இல்லைங்களா? ஆத்மானா கான்சியஸ்னஸ்ங்கிறோம். எனர்ஜி அண்ட் கான்சியஸ்னஸ் இன்செப்பரபிள் குவாலிட்டிஸ்ங்கும் போது எந்த கஷ்டம் வந்தாலும் அங்கங்கே தாங்கிக்கிற சக்தியும் இருக்கு, மாத்திக்கிற புத்தியும் இருக்கு. அதனால உங்க பொண்ணு எப்போ இருக்கா 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு வெளியில போனாலோ நல்லா தாராளமா சமாளிச்சுக்குவா. நீங்க இங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எப்படி கஷ்டப்படுறாளோ எங்க இருக்காளோன்னு போனீங்கன்னா அது நெவர் எண்டிங். ஒரு மாதிரி இந்த ஆப்பச்சிக்கல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி வெளியில வர தெரியாம யோசிப்பீங்க. அதனால உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலி தான். எப்போ இருக்கா இப்படி கொஞ்ச நாளாவே இப்படி இருக்காரோ கொஞ்சம் உள்ளூர யோசிச்சிருப்பா. யோசிக்காம அப்படி திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு வெளியில போயிருக்க மாட்டா. சமாளிச்சுக்குவான்னு நினைச்சுக்கோங்க. 2 குழந்தைங்களை வச்சுட்டு நல்லா சமாளிச்சுக்குவா, ஒன்னும் கவலை இல்லை. இன்னொன்னு, கடவுள்ங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ப்ராவிடன்ஸ் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ்ங்கிற அர்த்தத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழி அழகா வச்சிருப்பாரு. நீங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகளா ஞாபகப்படுத்தி பாருங்க. நாங்க அதுக்குதான் இந்த மாதிரிலாம் நம்ம இந்து மதத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். என்னன்னா, இந்த கதை வடிவத்துல நிறைய சொல்லி கொடுத்தங்காட்டி இந்த ராதாகிருஷ்ணா எல்லாம் பாக்குறோம், ராமாயணம் இதுல டக்குன்னு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்ததுன்னா பாத்தியா, கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு, அவங்களுக்கு பண்ண மாதிரி இவங்களுக்கு பண்ண மாதிரின்னு ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி கடவுள் எல்லாரையும் பாத்துக்கிறாரு, யாரையும் அலட்சியப்படுத்துறதே இல்ல. நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆக்சுவலா சொல்ல போனா உணர்ச்சி வசப்பட்டு வருத்தப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் உங்க மகள். அந்த அலை, உங்க துன்ப அலை அவளுக்குள்ள போய் பெனிட்ரேட் ஆகும். உங்களுக்கு வாழ்த்தும் பயணம் சொல்லும் போது கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் பிட்வீன் த டூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க துன்ப அலை அவளுக்குள்ள போய் துன்பத்தை கொடுக்கும். அது நல்லா சமாளிச்சா கூட ஏன் இப்படி என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்பா. அவளுக்கும் காரணம் தெரியாது. அவளை பாதிக்க கூடாது, அவளை சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க அவளை வாழ்த்துறதோட நல்லா இருப்பாங்கிற நினைப்ப கொண்டு வரும்போதுதான் அதுக்கு அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுடைய எண்ணம். ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணீங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு இடத்துல பாதுகாப்பா ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சுங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது, இயற்கை எண்ணெய் கூட குரு கிட்ட எல்லாம் கேளுங்க, பார்த்துக்க சொல்லி கேளுங்க. ப்ராவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்.
அப்புறம் இந்த நிலைமையும் மாறுங்கிறது என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுங்க. இந்த நிலைமை மாறுறப்ப நீங்க துக்கப்பட்டது உடம்பு கெட்டு போனதா உங்களுக்கு வருத்தமா இருக்கும். இந்த நிலைமையும் மாறும் கண்டிப்பா. சேஞ்ச் அலவன் இஸ் பர்மனன்ட். மாற்றங்கள் தான் நிரந்தரம்ங்கிறதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டே இருங்க. இன்னொன்னு, கான்சியஸ்னஸ் ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேரறிவுங்கிறது நம்ம இண்டிவிஜுவலா அறிவு சிற்றறிவுன்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் எல்லாரும் இணைச்சிட்டு இருக்கும்போது அது பேரறிவுங்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அவளுக்குள்ளார அதே கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே கான்சியஸ்னஸ்ல இருக்கோம்னு தத்துவத்தை ஞாபகப்படுத்திட்டு அவளை நீ வாமா நான் பாத்துக்கிறேன்னு கூப்பிடுங்க. அவளுக்கு ரீச் ஆகும், வருவா அவங்கள தேடி. அப்படி மானசீகமா கூப்பிடுங்க அவளை. நான் ஒத்துக்கிறேன், வா உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அவளுக்கு உனக்கு ரீச் உதவுறேன், நான் இங்க இருக்கேன், அப்பா இருக்கேன், வான்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு சொல்லுங்க, கூப்பிடுங்க. அது கூட உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். அவளை பத்தி ரொம்ப இமேஜின் பண்றத கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி பண்ணுங்க, வருவா. நன்றிங்கம்மா, ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் வாழ்த்துங்கம்மா. நன்றிம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். புஷ்பலீலாமா அன்மியூட் செய்து பேசி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம். சசிகலாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மை அப்பனுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அற்புதமான சிந்தனையோடு நீங்க ஆரம்பிச்சீங்க. ரொம்ப அற்புதம். மனசுக்கு ரொம்ப, அதாவது ஆழ்ந்து செல்லும் போது ஒரு மாதிரியான ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுத்தது. ஆமா ஆமா வரும். என்னுடைய வாழ்க்கையிலேயும் மனவளக்கலை இல்லை என்றால் இன்று சாந்தி சண்முக சுந்தரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைதான். சரிங்களா? எனக்கு இப்ப ஹஸ்பண்டும் இல்ல, பையன் இல்ல, பொண்ணு கூட மட்டும் நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். சோ இதெல்லாம் கடந்துதான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு மூத்த மருமகள் 9 பேர் என்னுடைய மாமியார் வீட்டுல, நான் தான் மூத்த மருமகள். இன்றும் எனக்கு ஏதாவது ஒரு வகையில எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா? சோ அண்ணி என்ன இப்படி அப்படி அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. அதை பூரா நான் அப்படியே ஏற்றுக்கொள்வது, திரும்பி கூட அவங்கள்ட்ட பதில் சொல்வதில்லை. ஆனா சில சமயம் அது ரொம்ப வேகமா போகும் பொழுது என்னிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவங்க குழந்தை அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு, அம்மா ஏதோ உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ணி சொல்லிட்டேன்னு சொல்றீங்க, இதை காலா நினைத்து கொண்டு என்னை மன்னித்திருங்கப்பா அப்படின்னு நான் சொல்லும் போது என் மருமகள் சொல்றா, நீங்க தவறு எதுவும் பண்ணவே இல்லையே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க, மன்னிப்பு கேக்குறீங்க, அவங்கள திரும்பி நீங்க கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. மனவளக்கலை 20 இயர்ஸ் இருந்ததுக்கு உண்டான மாற்றம் தான் அது இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. ஈகோ விட்டு கேக்குறீங்களே. ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. பெரியவா சின்னவகிட்ட என்ன கேக்குறதுன்னு நினைக்காம கேக்குறீங்க இல்லைங்களா? அது எளிமை வந்துருச்சு இல்லைங்களா உங்களுக்கு? வந்துருச்சு. அதே மாதிரி கால்ல ஒரு முள்ளு குத்தினா குத்திருச்சேங்கிற கவலை இல்ல, நாளைக்கு நம்ம ஒரு செப்பல் வாங்கிடணும்னு நினைக்கிறோம், நல்ல விஷயத்துக்காக ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அதனால நாம் நாமாவே இருப்போம், யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாங்கிற ஒரு மன பக்குவத்துக்கு மகிழ்ச்சி என்னை கொண்டு வந்திருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். என்னிடம் ஒரு வினா இருக்கிறது. அதாவது நான் ரொம்ப நேரம் யோசித்து பாக்குறது உண்டு. சிலர் சொன்னாங்க கருமையத்தில் தவம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும், பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம சாந்தி தவம் பண்ணுவதும் கருமைய தவம்ங்கிறது ஒன்றுதானா இல்ல வேறுபாடு இருக்கிறதா? அது மட்டும் எனக்கு விளக்கம். ஒண்ணுதான்மா. சாந்தி தவமும் கருமைய தவங்கிறது ஒண்ணுதான். அங்க நம்ம ஆரம்பத்துல என்ன சொல்லி கொடுக்குறோம், மேல வந்த குண்டலினி சக்தி கீழே இறங்கி சாந்தம் ஆகும், உங்களுக்கு தவளை கனமா இருக்காது, அப்படி இப்படின்னு எல்லாங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சாந்தி தவம்னு சொன்னோம். ஆனா அது 3 உடலோட மையமும் தானே. அப்ப கருமைய தவமும் அதே தானே, மூலாதாரம் தானே. அங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண 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 நம்ம கருமையத்தையும் நல்லா புரிஞ்சுக்குவோம். அங்க இருந்துதான் வினை எல்லாம் வெளிப்படுதுன்னு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ. ஏன்னா அறிவுதான் தெய்வம்னு சொன்ன பின்ன நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி எண்ணம் வருதுன்னே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அந்த பதிஞ்ச பதிவுகள் தான் வெளிப்படுது. அப்ப அந்த கர்மயத்துல பண்ண 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 உங்களுக்கே உங்க வினை பத்தி வெளிப்படுறது, இப்ப வரப்போறது கூட டக்குன்னு பிளாஷ் ஆகலாம். அதுல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். முதல்லயே ஒரு வார்ன் பண்றது, அவேர்னஸோட இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம். கர்மயத்திலையும் பண்ணலாம். வெறும் சாந்தி தவம் நினைச்சுட்டு சாந்தி மட்டும் கிடைக்கும்னு நினைச்சுக்க வேண்டியது இல்ல. கர்மயத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும்
வினை வெளிப்படுற இடத்துலயே வினைய தீக்கணும்னு நினைச்சு ஒரு உஷாரா அவேர்னஸோட இருக்கிறதுக்கெல்லாம் உதவும். கர்மயத்துல இருந்துட்டே சாந்தி சமாதிக்கு போறது கூட உண்டு, போனவங்க கூட உண்டு. கண்டிப்பாங்கம்மா. இப்ப என்ன நினைக்கிறாங்க உறவுக்காரங்களே, ஒரு போன் பண்றப்ப யாரோ எடுக்கலைன்னா கூட நான் போன் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிதான் நினைக்கிறாங்கல்ல. இப்ப என்னைய பொறுத்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. உங்களுக்கு இப்ப நான் போன் பண்றேன், நீங்க எனக்கு எடுக்கலைன்னா அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க, அதனால எடுக்கலைங்கிற ஒரு மனப்பக்குவம் இப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா மனவளுக்கு அன்பர்களுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்கம்மா. ரொம்ப அற்புதமான ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. நான் குருவை குருவாகவே நினைக்கல, அந்த இறைநிலையாகவே, அந்த சுத்த வெளியாகவே, அந்த இறைவனாகவே நான் வணங்கும் அந்த சிவனாகவே நினைச்சு அவங்கள வேண்டிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். அதாவது 2வது மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, வேண்டாமே வேண்டுதல் தான் வேணும்னு இருக்காங்க. அதனால எதுவுமே வேணாம். இது வரைக்கும் இப்ப கோயிலுக்கு கூட குழந்தைய கூப்பிடுங்க, போயிட்டு தான் வருவேன். ஆனா எதுவுமே வேண்டி இருக்க மாட்டேன், சும்மா கையெடுத்து இருங்க. ஆனா இப்பவே வேண்டாமே கூடன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க நடுமனத்துல இன்னும் கூட சில தேவைகள் எல்லாம் நிறைவேறணுங்கிற ஆசை இருக்கலாம். அப்ப அது இருக்கும்போது அது அடையாளம் தெரியாம கான்ட்ரடிக்டரியா வேண்டாமே வேண்டும் இப்பவே சொல்லிடாதீங்க. அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில சொன்னாரு, அப்படி அந்த நிலைக்கு நம்மளும் ரீச் ஆகணும். ஆனா நீங்க அவசரமா இப்ப வேண்டாமை வேண்டும் சொல்லிடாதீங்க, இருக்கட்டும். அது காலத்தால அந்த எண்ணம் வலுப்படும் போது, ஓ நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்க, அதனாலதான் எனக்கு இந்த வேண்டாமை வேண்டும் தோணுதுன்னு நினைச்சுப்பீங்க. ஏன்னா நான் ஒரு பாடல் பந்தி ஒண்ணு கேட்டிருக்கேன் நானு. பொருள்ல இனி பார்க்க வேண்டிலேன் போதும் இந்த அனுபவம். நாம படிச்சது அவினாசிலிங்கம் காலேஜ் கோயம்புத்தூர்ல. அந்த அவினாசிலிங்கம் காலேஜோட பிரேயர் சாங் இது. அருள் போத்தியே வழிகாட்டிடு எம்மை அழைத்துமே ஐயா சென்றிடு. இது ஒண்ணுதான் பாசிட்டிவ். அடுத்தது வரும் பாருங்க நெகட்டிவ். இருள் சூழுதே அப்பா எங்கு நான் செல்வேன், இல்லம் தூரத்தில் ஆச்சுதே, மருளும் ஊற்றன எந்தன் பாதங்கள். ஏன்னா அது மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி நெகட்டிவாவே வரும். அப்போ ஒரு நாள் பொருள் பல வேண்டிலேன் போதும் இந்த அனுபவம் டக்குன்னு பிளாஷ் ஆச்சு. அப்பதான் இவர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்களும் ரொம்ப சின்ன வயசுதான், 35-40 வயசு தான். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குதுங்க. இப்போ வீடு கட்டணும், வீடு கட்டின போது வாங்கின லோன் அடைக்கணுங்கும் போது பொருள் இல்லாம முடியுமா? இல்ல, ரொம்ப சீக்கிரம் முழிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் வார்த்தை பாடவே கூடாது, வேண்டான்னுட்டு அப்படியே விட்டேன். அவசரமா சொல்லாதீங்க, அது நேச்சுரலா வரட்டும், பக்குவானா வரும். கண்டிப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே அகத்தாய்வு பண்ணக்கூடிய தன்மை வந்துருச்சு. கொஞ்சம் தம பண்ண ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை வந்துருச்சு. ஏன் இந்த எண்ணம் எடுது, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, அப்ப நம்மள்ட்ட என்ன குறை, அதுதான் இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கோம்மா. கரெக்ட். அதே மகரிஷியே மகனவர்களை சொல்லிட்டால, தன்னை உணர்தல், தன் குறை அறிதல், தன் குறையை வழிவகுத்தல், குறை தீர அந்த வகுத்த வழியை வாழ்ந்து காட்டுதல். இதுதான் மகரிஷி சொன்னதே. ஃபர்ஸ்ட் ரசனை இதுதான் நமக்கு. ஆமா ஆமா. ரொம்ப அற்புதங்கம்மா. உங்க 2 பேரையும் சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க சொன்ன அந்த ரியல் இன்சிடென்ட், நல்லா இருந்தது. சரியா, ஒரு குழந்தை நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மனதார அந்த 8 வயது குழந்தையும் அவங்க தாயையும் உங்க குடும்பத்தார நான் மனதார வாழ்த்துறேங்க. வாழ்க வளமுடங்க. நன்றி. நன்றிங்கம்மா. சாந்தியம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாப்பு அம்மா அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம், ஐயாட்ட பேசலாம். பாப்பு அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. நான் கட்டாயம் உங்க கேள்வி பதில் பார்த்துட்டு இருப்பேன். நான் எனக்கு ரொம்ப சர்வீஸ் ஆகுது, 76 வயசு ஆகுது. நாங்கெல்லாம் நான் மட்டும் தான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவரு எடுக்கல. இருந்தாலும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணிடுவாரு. மற்ற விஷயங்களெல்லாம் அனுசரிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயாவது சரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தோம். இப்ப வந்தது பிறகு அவங்க சில செய்யற விஷயங்கள் எல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் நம்ம ஏத்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, சமாளிக்க முடியுது. மகிழ்ச்சிகிட்டதான் கேட்டுட்டே இருக்கிறோம். எல்லாம் ஸ்விட்ச் நீங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறதுனால முடியுது. எங்க வாழ்க்கையில இப்படியே போயிட்டு இருக்குதுமா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க அந்த ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தர் எடுக்காம இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியலமா. வெளியிலனா கூட அவங்க ஏத்துக்கிறாங்க. சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தர் எடுக்காம இருக்கும்போது இந்த வாழ்க்கை துணை செய்யறதெல்லாம் அவங்களால சகிச்சுக்கவே முடியறதில்ல. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அவங்க என்னமா பண்ண முடியும் அவங்க எல்லாம்.
அவங்க வந்து பிள்ளைங்களும் சரியில்லை, வீட்டுல வாழ்க்கை துணையும் சரியில்லைங்கும்போது அருமையான அருமையா நம்ம பயிற்சியில இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்றது? சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அதுல ஜெயிக்கணும். என்ன தெரியுங்களா, நமக்கு வந்து இப்போ வி மஸ்ட் பி டப்ளி கேர்ஃபுல். இப்போ டிராபிக்ல போகும்போது சும்மா நான் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன்னு மட்டும் இருக்கக்கூடாது. ஒருவேளை முரடா இருக்கிற எவனாச்சும் வந்துட்டானா அப்படின்ட்டு நம்ம டபுளி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில. அது ஆரம்பத்துல நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்க மாதிரி தோணும். கொஞ்ச நாள்ல உள்ளூர் அந்த திருட சித்தம் வரும்போது நம்ம பெருமையா இருக்கும். நம்மளே காலர் தூக்கி விட்டுக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். இதுக்கு வந்ததுனாலதான் என்னால சமாளிக்க முடிஞ்சுது அப்படின்னு தோணும். கொஞ்சம் கூட அப்படி தடம் மாறவே கூடாது, வண்டி ஓடுறது அப்படி ஆடவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் வண்டி சமாளிச்சுக்கும். அப்புறம் ஹைவே வந்துட்டா சரியா போயிடும். சின்ன ரோடுகள்ல அப்படிதான் இருக்கும். வரட்டும், அவங்க வரட்டும் இதுக்குன்னு நினைச்சு ஸ்ட்ராங்கா எண்ணெய் அலைய பரப்பணும், பிரார்த்தனையாக பண்ணணும், சுவாமிஜியை கூப்பிட்டு சொல்லணும். கான்சியஸ்னஸ்னு எல்லா இடத்துலயும் இருக்கு, அவருக்குள்ளாரே இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, வாங்க வாங்கன்னு மானசீகமா இது பண்ணணும். அவங்கள பார்க்கும் போதே இவங்களும் வரட்டும், கிளாஸுக்கு வரட்டும், வாங்க வாங்கன்னு மனசுக்குள்ளார நினைக்கணும். இது எல்லாம் வராததுனால இப்ப இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இவங்களும் உள்ளூர அந்த கோவத்திலயும் எரிச்சல்லையும் நெகட்டிவே விடுறாங்க. அந்த நெகட்டிவால எப்படிமா இன்னொரு நெகட்டிவ் எடுக்க முடியும்? பாசிட்டிவால தான் நெகட்டிவ் எடுக்க முடியும். அதனால அவங்களும் வரட்டும் வரட்டும் வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா வந்துருவாங்க. விதியை மதியால் வெல்லலாம். அதுதான் அப்படிதான் ரொம்ப பெரிய அளவுல விதியை வெல்ல முடியும்னு சொல்ல முடியாதுமா. தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும், மாத்திக்கிற புத்தி கிடைக்கும், அவ்வளவுதான் பண்ண முடியும். பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை அமையும், கண்டிப்பா முடியும். அதனால மனவளக்கலைக்கு வந்தது உங்க மதிங்கிறது மனவளக்கலை. அதை உபயோகிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விதி காசு செயலுக்கு அந்த கர்ம வினைப்பதை கண்டிப்பா போக்கிக்க முடியும். பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி சில சமயம் அப்படி ஆயிடுது. அது சேலஞ்சிங்கா இருக்கும். அது எதுக்கு சாஸ்வதம் நினைக்கிறோம்மா. அதனாலதான் நான் மனவளக்கலைக்கு வந்துட்டேன், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். அப்படி இல்ல, இது ஒரு சினிமா மாதிரி, இது ஒரு கனவு மாதிரி. கனவு மாத்த முடியுமா? ராத்திரி கனவு கண்டீங்க, கனவுல என்னென்னமோ கண்டுட்டீங்க, எந்திரிச்சாச்சு. இப்ப கனவு மாத்த முடியுமா? தேவையா? அந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க சமாளிச்சுக்குவாங்க, கடவுள் பாத்துக்கிறான், நான் படைக்கல அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்ப இவங்களை எல்லாம் பொறுத்துக்க முடியும், பேசாம இருக்க முடியும். நீங்க தான் திருடச்சித்தமா உங்க மனசதான் திடம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. அதுதான் கட்டாயம். என்ன மனவளக்கலைக்கு வந்தா எதுவும் வரக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாதுங்க. மனவளக்கலைக்கு வந்தா இப்போதான் கால் முடியணுங்கிறது இருக்கு. மத்தவங்களெல்லாம் சமாளிக்கிறாங்க, நல்லா அவ்வளவு இதா இருக்காங்க, நல்லா பயிற்சி பண்றாங்க, எந்நேரமும் மகிழ்ச்சி பேச்ச கேட்டுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப அவ்வளவு தன்மையா இருக்கிறாங்க. வீடுன்னு வரும்போது அந்த சூழ்நிலையில எப்பவுமே அவங்க இருக்கிறதுனாலயோ என்னவோ அவங்களால அதை ஏத்துக்க முடியாம அந்த அளவுக்கு போயிடுறாங்களம்மா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. சூசைடு விஷயத்துலமா அவங்க எல்லாம் என்ன கேட்டுட்டு வந்தாங்கன்னு தெரியாது வரும்போது. அப்புறம் அவங்க எப்படி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு வாட்டி உள்ளேந்து வந்துருச்சுன்னா இப்ப தடுப்பீங்க, 3 மாசம் கழிச்சு திரும்ப வரும், திரும்ப தடுப்பீங்க, 6 மாசம் கழிச்சு வரும். அவங்களாக மனதை மாற்றிக்காமல் நீங்க அவங்க சூசைட் பண்ணிக்க நிறுத்த முடியாது. நீங்களே இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணிக்க வைக்கல, அவங்கள பண்ணிக்கவும் சொல்லல, நம்ம பண்ணிக்க வைக்கல. இது நமக்கு ஒரு விதத்துலயும் நம்ம அப்படி வரப்போறது இல்ல. ஆனா பார்த்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டம் எல்லாம் வரும், பாஸ் பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? ஒரு அளவுக்கு மேல அந்த சூசைட் விஷயத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா அதுக்கு நிறுத்த முடியறது இல்ல. அதே கெமிக்கல் இதாரத்துல கெமிக்கல்ஸ் ரூல் தி இன்டெலிஜென்ஸ். இதுதான் நல்லா நீங்க சொன்னீங்க பாருங்க, அருமையான வார்த்தைமா. ஒரு தடவை அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அது கட்டாயம், அது எப்படியும் அதுல திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதையே எடுப்பாங்க. அது ஒரு டூல், நம்மள மிரட்டுறதுக்கு கூட வச்சுக்குவாங்க. அப்படிதான் ஆயிப்போச்சுமா, அப்படிதான் ஆயிடுச்சு. பேசாம விட்டுருங்க, பரவாயில்ல. என்ன பண்ண முடியும்? அது அப்படி சூசைட் பண்ணிட்டாலும் அது ஆவியா போனா அதுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கட்டும் நினைச்சிட்டு திரும்ப நம்ம எண்ணத்தை மாத்திக்கிற தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் தான் நம்ம கையில இருக்கு. கடவுள் கொஞ்சம் தான் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒட்டுக்கா
கொஞ்சம் கூட இருக்கிறவங்க கூட சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், ஏதோ பேசிக்கிறோம், நல்ல விதமா அது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம இடம் வந்தா இறங்கி போயிடணும். அவ்வளவுதான். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா, பணி சிறக்க வாழ்த்துக்கள்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மங்கையர்கரசி அம்மா அன்முட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சசிகலாமா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. தம்பதிகள் இருவருக்கும் இனிய இங்கே காலை, அதாவது பரிசிலே நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். நான் கனடால இருந்து பரிசுக்கு வந்திருக்கிறேன். இன்றைய அதிகாலையில உங்களுடைய நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்களை கேட்டது எனக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் என் மனதிலே ஒரு தீராத ஒரு தாகம் இருக்குது. அதை உங்கள் மூலம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தீர்வு தருவீர்கள் என்றது எனக்குள்ள வந்திருக்குது. என்னன்னா, துன்பத்தில் இன்பம், நான் கண்ட இன்பம். அதாவது நான் எப்படி சொல்ல, வாழ்க்கையிலே நிறைய அடிபட்டு நிறைய துன்பப்பட்டு என்னுடைய கடைசி மகனை திருமணமாகி 4 நாட்களிலே அவருக்கு 30 வயது சிவில் இன்ஜினியர் இழந்து விட்டேன். இருந்தாலும் என்னை இந்த மனவளக்கலைக்குள்ள கொண்டு வந்தது எனது மகள். அதால துன்பத்தில் இன்பம் அனுபவிக்கிறேன் இப்போது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெயின் இருக்கு. என்னண்டா, என்னுடைய அடுத்த மகனுடைய குடும்பத்துல வந்த வாழ்க்கை துணைவி, அதாவது எனது மருமகள் ஒத்து போற குணங்கள் இல்லாமல் இருக்குது. அதாவது கணவனுக்கு எனது மகனா இருந்தாலும் நான் அப்படி சொல்லுவாங்க, தராசு மாயித்தான் இப்போது இந்த நல்ல பக்குவம் எனக்குள்ள வந்துச்சுது. என்ன பக்கம் பிள்ளை இருந்தாலும் நான் அந்த பக்கத்திலே அதை சரிவுல கதைப்பேன், பேசுவேன். வீட்டுக்குள்ளேயே நான் அந்த வீட்டிலேதான் நானும் வசித்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறேன், வாழ்த்துறேன். மற்றவர்களுக்கு வார்த்தைக்கு அதெல்லாம் பலிக்குது. ஏன் எந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேணும், அதாவது கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா தான் அந்த வீடு நல்லா விளங்கும். ஏன் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே வருகிறது? பாவப்பதிவா என்னவாக இருக்க முடியும்? அதாவது என்னுடைய கருத்துக்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளைகளை, ஐயோ என்னக்கா கட்டி பிடிச்சிட்டு போன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயோ உன்னோட பேசினது எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்குன்னு இந்த தலையில கையை வச்சுட்டு போன்னு கேட்கிறவர்கள் மத்தியில இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்குள்ளே ஏன் அது சிறக்க இல்லைன்றது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க ஒரு கேண்டிலோ விளக்கோ எடுத்து வச்சு பாருங்க, அந்த கேண்டில சுத்தி விளக்கு சுத்தி இருட்டாதான் இருக்கும். ஏன்னா அந்த ஒளி இப்படியே எரியுது இல்லைங்களா விளக்குல, அப்போ இப்படி வரும்போது அந்த விளக்கே தடுத்துக்குது. அதனால அதுவும் லா ஆஃப் நேச்சர். கூட இருக்கிறவங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் won't come to our class. யாரோ எங்கேருந்தோ தான் நம்ம கிளாஸ்க்கு அட்டன் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஒளி தள்ளி தான் விழும் விளக்கத்துல இருந்து. அதனால கூட இருக்கிறவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் நம்ம புரிதலுக்காக. ரெண்டாவது, நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் அப்படி பார்க்க கூடாது. பொத்தாம்பதுவாவும் பாருங்க. சொசைட்டில எத்தனை ஜெனரேஷனா பெண்களை மதிக்காம மிதிச்சு மிதிச்சு மிரட்டி வீட்டுக்குள்ள ஆண்டுட்டு கிடந்தாங்க. சுவாமிஜியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. பிறந்தப்பவே பொண்ணுக்கு அப்பாவை கண்டா பயம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மாமனாரு கணவனை கண்டா பயம், வளர்ந்த பின்ன பிள்ளைங்களை கண்டா பயம், எப்பவுமே இப்படியே பயந்து பயந்து வாழறான்னு. அப்ப எத்தனை ஜெனரேஷனா துன்பப்பட்டிருக்கா. எல்லாம் அடக்கி வச்சது இப்ப பிச்சுக்கிட்டு வருது பெண்கள்ல. ஒரு தோணி இருக்கு, கூட மாதிரி பொட்டி கூடையாட்டு இருக்குதும், அதுல தோணிங்கிறோம். ஒரு பக்கம் லோடு ஜாஸ்தி ஏத்திட்டே போனா அப்படியே டாப்ல ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ டாப்ல ஆயிடுச்சு. நிறைய ஜெனரேஷனா பெண்களை மதிக்காம வந்ததோட விளைவு இப்போ இருக்கிற பெண்களை எல்லாம் டக்குன்னு எதிர்க்கிறாங்க. அவங்க வேலை செய்யறது இல்ல, புருஷன் தான் சமைக்கணுங்கிறது, இந்த மாதிரிதான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஆடிதான் அடங்கும் வாழ்க்கை. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்க எல்லாம் லைன்ல இருந்து வாழ்ந்துட்டு வந்தாங்களோ, எவ்வளவு தூரம் பொண்ணை மதிக்கலையோ, அந்த அளவுக்கு பொண்கிட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம அனுபவிக்க வேண்டிதான் வரும். பேசாம சும்மா அமைதியா இருந்துட்டு வாழ்த்துறது மட்டும் வாழ்த்திட்டு பிரிஞ்சாலும் கவலைப்படக்கூடாது. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திரும்ப சேர்ந்துக்குதுங்க. நிறைய பேர் நாங்க பாத்துட்டோம். பேப்பர் கோர்ட் வரைக்கும் போய் பேப்பர் இது போட்டு டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிடுச்சு.
அப்படி ஆன பின்னி ஒரு 6 வருஷம் பார்த்துச்சு, வேற கல்யாணம் இன்னும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு உடனே திரும்ப அவனையே கூப்பிட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க. எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பாக்குறோம். கொஞ்சம் ஆடிதான் அடங்கும். நம்ம ரோல் ஒன்றும் இல்லை. நம்ம சின்னதா வாழ்த்திட்டு நல்லது முதல்லயே அவ நெகட்டிவா யோசிப்பான்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம். முதல்லயே வாய் விட்டு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது முதல்லயே சொல்லிடுங்க. சண்டே ஆகுறதுக்கு முன்னாடியே சொல்லி, ஓ அப்படியா, இப்படி கூட ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எண்ணம் வரா மாதிரிக்கு லேசா பாருங்க முடிஞ்சா. அதுக்கு மேல நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கைய பெரிய அளவுல மேலே இருந்து பார்க்கணும். ஒரு அந்த இப்ப மற்றவர்களுக்கு வாழ்த்துறதால வாழ்த்தின் பயன் நான் நேரடியா அனுபவிச்சிருக்கிறேன். நேரடியா அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது இந்த நேவர் இந்த நாளுமே எங்களுக்கு ஒரு சொந்த சந்து ஒன்று இருக்கிற ஒரு நேவரா இருந்தவர். நான் போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு, அதாவது பரிசுல எனக்கு மகள் இருக்கிறார். அவட்ட வந்துட்டு திரும்பி போவேக்குள்ள அவ காணையில அந்த பிரச்சனையில் இருக்கல. என்ன ஆச்சு, அவக்கு புதிய வேலை கிடைச்சு எளிய 6:30க்கு அவ வீட்டால வெளியில போயிடுறா. இரவு 7:30க்கு வாரா. அப்ப டயர்டா வருவா. அவருக்கு வேற குழந்தைகள் இல்லாதபடியால் எங்கட குழந்தைகளை பார்த்து அந்த ஒரு இந்த எப்படி சொல்றது, அதை கண்டாலே அவக்கு பிடிக்காது. இந்த பிள்ளைகள் விளையாடுற சந்தோஷத்தை பிடிக்காத ஒரு ஆளா இருந்தவ. இப்ப அவக்கு நேரம் இல்லாம போச்சுது. அதே போல ஒன்று நிறைய சொல்ல வேண்டிய அனுபவத்தை. ஆனா ஏன் வீட்டுக்குள்ள மட்டும் அந்த வாழ்த்து இவங்களுக்கு பலிக்கல. இந்த பிள்ளைகள் வேறு ஒன்றுமே தங்க வைக்கல. ஹாப்பியா சந்தோஷமா கணவன் மனைவிக்கு சம உரிமை கொடுத்து சந்தோஷமா ஏன் இருக்கல. அத குழந்தைகளும் ஒரு அம்மா செய்யறத பார்த்துதான் பிள்ளைகளும் வளர்ந்து வருது. வீட்டுக்கு அப்பா இருக்கிறது குறைவான நேரம், அம்மா தானே கூடுதல அந்த எல்லாத்தையும் எங்கள்ட இருந்து தானே கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் அப்பா ஒரு வில்லன்டா போல. அப்ப தங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அப்பா ஒத்துழைக்கல. பாரு நான் தானே உங்களுக்கு செய்கிறேன் அப்படி சொல்லிக்க அங்க ஒரு பிம்பம் வருது இல்லையோம்மா. அது ஒரு அப்பா ஒன்றுக்கும் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாருண்டாரு. நானும் நேற்று பயணம் அனுப்ப வரைக்கும் நிறைய இதை சொல்லிக்கொண்டே வந்தேன். அந்த அவர் ஓடி ஒழிய முடியாது, ஒழிய முடியாதுன்னு வாகனத்துல நானும் அவரும் மட்டும்தான். அப்ப நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டு வந்தேன். உனது கடமையை நீ சரியா செய். வீட்டுல மற்றையோட சிரிச்சு கதைக்கிற எல்லாருமே உன்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்க எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு ஐயா. அத நீ முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பி. பிள்ளைகளோட 10 நிமிஷம் இருந்து கதை அப்படி ஏன் அத ஆமா, இது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இது தொடர்ந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்தீங்கன்னா இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்த்து அங்க நடக்கலன்னு நினைக்கிறீங்க. உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. அது ப்ராசஸ் ஆகி அது வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. உங்க வாழ்த்து கண்டிப்பா அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அங்க ப்ராசஸிங் டைம் நிறைய அங்க தடைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. கண்டிப்பா சீக்கிரம் அது பாசிட்டிவா அது வர்றதுக்கு நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா நடக்கும். ஐயா உங்கள் இருவர் வாழ்த்துக்கள் பலிக்கட்டும். நன்றியம்மா சசிகலாம்மா. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேச்சு எல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஆனா இந்த மாதிரி நேர்ல நான் பார்த்தது இல்ல. அது கேட்க அழகா தெரியல. நான் மனக்கலைக்கு 2-3 வருஷம் ஆகுது. ஆனா மனசுல தேடி ரொம்ப ஏறிக்கும். ஆனா நீங்க சொல்லி அப்புறம் நீங்க பேசும்போது மனசு எங்க போய் சந்தோஷம் தெரியல. நமக்கு ஒரு இது இருக்காங்க, நம்ம மனசு நிறைவேறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வாழ்க வளமுடன் தெரிஞ்சுட்டாங்க. அப்ப இந்த சிட்டில 2 பேர் தெரிஞ்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா பாதி கிராமத்துக்கே போகலாம்னு சொன்னாலும் தெரியல உங்களுக்கு பாதி பேருக்கு. அதனால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்கள வர வச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தேன். இப்ப நீங்க சொன்னாங்கல்ல, இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிருக்காங்க கிராமம், பிரச்சனை தாங்களாவே இறந்துட்டாங்க, லவ் பண்றாங்க, பையன் ஏத்துக்க. இப்போ நடுவுல நான் வேணா இன்னொரு சின்ன நிகழ்வை இந்த மனவளக்கலை அன்பர்களுக்கு பகிர்ந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பாக்குறேமா? பேசலாங்க ஐயா. ஏன்னா ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு அதே மாதிரிதான் எங்களோட 35 கால அனுபவத்துல நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் மனவளக்கலைக்கு சரியா பயிற்சி பண்றது இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஒரு அனுபவத்துல கண்டது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனவளக்கலை
வந்து நல்ல ஆசிரியர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து பொண்ணுக்கு கல்யாணம், பொண்ணும் பிரம்மஞானம் வரைக்கும் வந்திருக்குங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன கேட்போம்னா, பொண்ணா இருந்துச்சுன்னா பையன் என்ன பண்றான், என்ன வேலை செய்யறான்னு கேட்போம். இது நம்மளுடைய சமுதாயத்துல கேட்கறது முறை. ஏன்னா பொண்ணுங்கிறப்ப எப்படி இருக்கா, எங்க போறா, சந்தோஷம் வாழ்க்கை நடக்கும், என்ன படிச்சிருக்கான், என்ன வந்து எப்படி குடும்பத்தை நடத்துவாங்கிறதுக்காக கேட்கறதுக்காக. கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஐயா 2 லட்சம் வாடகை வருதுன்னாங்க. கேட்டது பையன் படிச்சிருக்கானான்னு, பதில் பாருங்க 2 லட்சம் வாடகை வருதுன்னாங்க. அதுக்கு மேல நாங்க பேசுறதை நிறுத்திட்டங்க. உடனே எங்களுக்குள்ள அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி ஆசையின் ஆசை வயப்பட்டு பணத்துக்காக நான் சொல்றேன். அவங்க வீட்டுல அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, அந்த வீட்டு பையனோட அப்பா வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர். அவரு தான் கான்ட்ராக்டர் அப்பா. ஆனா ஆளுங்களை அனுப்பி வேலை செய்யும் போது பையனையும் சேர்த்து அனுப்பி அனுப்பி பழக்கி வச்சிருக்கிறாரு. சும்மா கொஞ்சம் ஏதோ கையில காசு கொடுப்பாரு. அப்படி இருந்துட்டு பையன் படிக்கவும் இல்லை, வேலையும் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம் வாடகையே வருது, அப்ப அதுலயே நல்லா சமாளிச்சுக்கோங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா? பையனுக்கு என்னைக்கா ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. அப்ப அவன் இல்லைன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், பொண்டாட்டியை அடிக்கிறது. வீட்டுக்கு வந்த மருமகளை அடிச்சா உடனே அப்பா பணம் கொடுப்பாருன்னுட்டு இப்படியே பண்ணி பண்ணி அவளுக்கு ரொம்ப ஹிம்சை ஆயிடுச்சு, எப்படா இந்த வீட்டுல இருக்கிறதுன்னு. அப்புறம் என்னென்னமோ பார்த்து பொறுத்து பார்த்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மனவளக்கலை புரிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் முடிவெடுக்கும் போது சரியா முடிவெடுக்கல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வீட்டுல மாட்டிக்கிச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம அந்த வீட்டுக்கு விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருச்சு வேற இடத்துல. தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஏன்னா தைராய்டுன்னா இங்க ப்ராப்ளம் வருது. அது பேசவும் முடியாம, நடக்கிற நிகழ்ச்சியை முழுங்கிக்கவும் முடியாம வர ஒரு சூழ்நிலையில தான் தைராய்டு வருது. இப்போ நீங்க சொல்லுங்க பாக்கி. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுல தன்னோட கணவன் வீட்டுல நடக்கிறத வீட்டுல சொன்னா அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க. சொல்ல முடியல, unable to speak, unable to digest what is happening in the house. வீட்டுல நடக்கிறதையும் ஜீரணம் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல குரல் வளை கிட்ட இருக்கிற அந்த தைராய்டு கிளாண்டு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதுல அஃபெக்ட் ஆகுது. அப்போ தைராய்டு ஹைப்பர் ஒரு தைராய்டிசம் வர ஆரம்பிக்குது. அது வந்து ஹெரிடிட்டரியும் கிடையாது, இந்த நிகழ்வுனால வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டு போயிருமான்னு சொன்னோம். அப்புறம் விட்டுட்டு வந்துருமா, திருப்பி நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொன்னோம். ஆனா அவங்க வீட்டுல போய் பேசி பார்க்க சொன்னா, நான் சாகிற வரைக்கும் பசங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி திருப்பி தரமாட்டேங்கிறாரு. அப்ப அந்த ஆள் கெட்டியா இருக்காரு. எப்ப அவர் இந்த உலகத்தை விட்டு போறது, எப்ப பையனுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது, பொண்ணுக்கு எப்ப வருது, வேற வருவாயும் கிடையாது. அதனால திருப்பியும் அந்த பொண்ணு வெளியில வந்துருச்சு. அப்புறம் திருப்பியும் கல்யாணம் பண்ணி குழந்தையோட இப்போ ரொம்ப அழகா தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்குதுங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, பேராசைப்படுறாங்க. இன்னும் தன்னோட சூழ்நிலையை மறந்து பணம்னு தான் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மனவளக்கலையில என்ன கத்துக்கிட்டோம் அதை அப்ளை பண்ணுங்கிறதே இல்லாம போயிருதுங்க. ஜாதியை பாக்குறாங்க, நட்சத்திரத்தை நாளை பாக்குறாங்க, வசதியை பாக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்க வேண்டியதை விட்டுறாங்க. என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை இருக்கு, குடும்ப சூழ்நிலை எல்லாம் பார்க்காம இந்த பொருள் புகழ் அதிகாரம் புறநின்பத்துகளை போயிட்டு என்ன பார்க்கணுமோ அதை மறந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கடைபிடிக்கணுங்கிறது எங்களோட ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குங்க. இதெல்லாம் காரணம் வந்து தே ஆர் நாட் இன்ட்ராஸ்பெக்டிங், அகத்தாய்வு பண்றது இல்லை, பண்ணாததுதான் காரணம். மனவளக்கலையில வந்தவங்களுக்கு ஏன் வருதுன்னா, பகத்தாய்வு பண்ணல. மனவளக்கலை சாமிஜி பண்ண மனவளக்கலையில தவறு இல்லை, நீங்க கடைபிடிக்கல, அதுதான் உண்மை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்குங்க ஐயா. ஒரு நீங்க சொன்ன மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாமையே போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துட்டு இருக்கு. நல்ல நிறைய தகவல் வந்து இன்னைக்கு பொதுவாவே என்ன இருக்கோ அது கிடைக்குது மக்களுக்கு. கேள்வி வந்து அடுத்தது கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் அன்மிட் செய்து பேசலாம் ஐயா. கல்யாண சுந்தரம் ஐயா. கார்த்திகேயனி அம்மா அன்மிட் செய்து அம்மாட்ட பேசலாம், ஐயாட்ட பேசலாம். அன்மிட் கொடுத்துருக்கோம், முன்னாடி ஸ்கிரீன் வந்தீங்கன்னா தெரியும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நான் இப்போ மனவளை பயிற்சியில வந்து ஒரு 4-5 மாசமா தான் இருக்கேன். ஆரம்ப பயிற்சி எடுத்திருக்கேம்மா. ஆனா எனக்கு சின்ன வயசுல அப்புறம் இப்போ ஃபேமிலியில கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருக்கிறத வச்சு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குதுங்கம்மா. நெகட்டிவ் தாட்ஸா இருக்கு. ஆனா நான் ரொம்ப பக்தியாவும் இருப்பேன், சாமி கும்பிடுவேன். இந்த தவங்கள் செய்யும் போதுமே இந்த மாதிரி சம்டைம்ஸ் அது நெகட்டிவாவே அதுக்குள்ளே வர்ற மாதிரியே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாமா? இல்ல நான் சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி போகணுங்களா, இல்ல இந்த மனவளைக்கலையே நான் வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போக கூடாது. முதல்ல கெமிக்கலை கொடுத்து உங்களை தூங்க வைப்பாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதுல அவங்க சால்வ் எல்லாம் பண்ண முடியாது. இது நம்ம எப்பவுமே இயற்கை ரீதியை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாசிட்டிவ் திங்க் பண்ணு, உனக்கு மார்க் இவ்வளவு வரும், பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு சொன்னா திங்க் பண்ணதுனால வருதோ இல்லையோ, நெகட்டிவா திங்க் பண்ணினா கண்டிப்பா நடந்துரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நெகட்டிவா திரும்ப திரும்ப யோசிக்கும் போது நடந்துருங்கும் போது நீங்க அதுக்கு ஆப்போசிட் பாசிட்டிவ் தாட்டை நீங்களே தான் மனசு கொண்டாந்து பயிற்சி கொடுக்கும். எந்த விஷயத்துல வருதுன்னு கவனிங்க. கொஞ்சம் 2-3 லெவல் முடிச்சிட்டீங்களாமா? இல்லங்கம்மா, ஆரம்ப நிலை பயிற்சி மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அப்ப நீங்க அகத்தாய்வு 1, 2 எல்லாம் போறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எண்ணம் ஆராய்தல், கவலை ஒழித்தல் பாடம் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க ஐடியா கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் ஷாப் பண்ணணும், எப்படி மனசை மாத்திக்கணும்னு. அதெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஐடியா வரும். அப்புறம் இந்த 3rd லெவலும் போய் அந்த பிரபஞ்ச பரிணாம தத்துவத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படி வாழ்க்கை எங்கேருந்து தொடங்கிச்சு, எங்கேருந்து வந்துட்டு இருக்கு, அது நடுவுல என்னத்தினால இப்படி ஆச்சு, எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, இது பயன்படுத்தினா எப்படி விதியை மாத்திக்கலாம், ஆப்ஷனை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி பழைய சுழியில சிக்கிக்க வேண்டி வரும். அந்த கிளாரிட்டி வரும்போது உங்களுக்கே ஒரு பொறுப்புணர்ச்சியும் வந்துடும், ஐடியாவும் வந்துடும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம் ஐயா அன்மியூட் செய்து பேசலாம், கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கவிதாமா அன்மியூட் செய்து அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். கவிதாமா, நீங்க முன்னாடி மெயின் ஸ்கிரீனுக்கு வந்தாதான் உங்களுக்கு அன்மியூட் நாங்க கொடுக்கறது தெரியும். ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். குருவம்மாள் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் செய்து பேசலாங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாங்க. ஐயா அம்மையப்பர் வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க உங்களுடைய தொண்டு ரொம்ப சிறக்கணுங்க ஐயா. நீங்க அம்மையப்பர் இவ்வளவு சிறப்பாக எல்லாருக்கும் தொண்டு பண்றீங்க. என்னால எங்களால என்ன செய்ய முடியும், வாழ்த்ததான் முடியும். ஆனா ஒரு கேள்விங்க ஐயா, நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க ஜென்ரலா நம்ம எக்ஸசைஸ் தியானம் பண்றோம். இப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் வரப்ப அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா 3 மாசத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறாங்களையா? அப்ப உங்களுடைய உடல்நிலை நிறைய பாதிக்குமே, அதுக்கு என்ன பண்றதுங்கய்யா? அது உடம்பு சரியில்லாம ஆப்ரேஷன் ஆயிருக்கும் போது செஞ்சா ப்ராப்ளம் வந்துரும்னு தெரியும். உள்ள இருக்கிற ஆத்மா இன்டெலிஜென்ஸ், அதான் பியூர் இன்டெலிஜென்ஸ், அந்த அறிவுக்கு தெரியும். அப்ப அதுவே ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ ஒன்னும் நீங்க எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்ல, தியானம் பண்ணலாம். அண்ட் எண்ணத்தை எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்கிறது. நீங்க மனசு அளவில் எங்க வலிக்குதோ, எங்க எப்படி இருக்கோ அங்க கவனத்தை செலுத்துறது. கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தும், அங்க ஜீவகாந்தம் பாயும் இல்லைங்களா, அப்போ அந்த போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை செட்டரேட் பண்ணிக்கும். அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் தவிர, அதனால ரொம்ப என்னமோ எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஏதாவது ஆயிடுற மாதிரி நினைச்சுக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் மாசத்துல ஒன்னாகாது. இல்ல காலமுறை எக்ஸசைஸே பண்ணாம இருக்காங்க லட்சக்கணக்கான ஜனங்க, கோடிக்கணக்கான ஜனங்க. நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால அதனால கொஞ்ச நாள் செய்யாட்டி ஒண்ணாகாது. நம்ம அந்த இடத்த நினைச்சு நீங்க தியானம் பண்றப்பே என்டார்பின்கிற நோய் வலி இதெல்லாம் தாங்கிக்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது சீக்கிரம் ஹீல் ஆகும், உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கும். தியானத்துல அந்த நன்மை எல்லாம் நடக்கும். தியானம் பண்ணலாம். நீங்க எல்லா தியானம் பண்ணலாமாங்க? எல்லா தியானமும் பண்ணலாம்.
நீங்க படுத்துட்டு இருந்தீங்கன்னா படுத்துட்டு இருந்து கூட பண்ணலாம், கவலைப்படாது. ஆனா அது எல்லாம் பக்குவம் ஆனாதான் படுத்து பண்ணா பரவாயில்ல. இல்லைன்னாக்கா என்னமோ மாதிரி தலைக்குள்ள எனர்ஜியை போயிட்டு விரியவும் தெரியாம கனம் நீங்க ஆயிடும். மாஸ்டர் எல்லாம் ஆயிரு ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணலாம். என்னோட தோழி ஒருத்தவங்களுக்கு பண்ணிருக்காங்க, அதனால நான் இப்ப கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு சொல்லணும், அதுக்காக தான் கேட்டீங்க. சொல்லுங்க. நீங்க வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம் ஐயா உங்களுக்கு அன்மியூட் ஆகலைன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஐயா. அன்மியூட் கொடுத்திருக்கு, முயற்சி பண்ணி பாருங்க. சத்யா அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன், பேசலாம். சத்யா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, இப்ப எனக்கு நான் மனவளக்கலையில இருக்கேன். யூசுவலா எல்லாரும் கேட்கறதா, என்னோட கணவர் இல்ல, அதுல அவரோட பங்களிப்பு இல்ல. எனக்கு என்னன்னா அவரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு லாஸ்ட் ஜூன் மந்த் கொஞ்சம் கம்பல் பண்ணி அவரை மனவளக்கலையில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி விட்டேன். ஒரு 2 days போனாரு, அதுக்கப்புறம் போகல. அப்புறம் சரி அவரோட இன்ட்ரெஸ்டோட வரட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இப்போ 1 year ஆயிடுச்சு, வாழ்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்து சரி ஆலியார் கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு மே மந்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அப்படின்னா அந்த 5 days அங்க இருந்துட்டு மறுபடியும் அதை ஃபுல்ஃபில்லா கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறோமா அப்படிங்கிற ஒரு இது. சரி என்னன்னாலும் பரவாயில்ல, ஆலியார் போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு. அது இன்னும் எப்படி வாழ்த்து கொடுக்கலாங்கம்மா? அப்படி அவசரமா அப்படி திங்க் பண்ண வேண்டாம். யுவர் இன்க்ரீசிங் யுவர் தாட்ஸ் அன்னெசரிலி. வேண்டியதில்ல. வருவாரா, பிடிப்பாரா, விட்டுடுவாரா, எல்லாம் யோசிக்காதீங்க. எப்ப வரான்னு சொல்லிட்டாரே, கூட்டுப்பாங்க, ரெஜிஸ்டர் ஒத்துக்கிட்டாரே, உள்ளுக்குள்ள சரியா அப்படி பாசிட்டிவா கண்டிப்பா வருவாங்க. இந்த விளக்கங்களை எல்லாம் தலைக்குள்ளார போட்டுட்டா அது அறிவால் மறக்க முடியாது. அது உடனே கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட தொட்டு எனர்ஜியும் நடுவுல ஸ்பைன்ல ஓடி 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 கொஞ்சம் மேல இன்க்ரீஸ் ஆகும் போது திரும்ப வந்துருவாங்க. தீட்சை கொடுத்தாச்சுனாலே கொஞ்சம் வருஷத்துல திரும்ப வந்துருவாங்க. அதனால எப்ப ஹோப்ஃபுல்லா மட்டுமே இருங்க. கூட்டு போறதோட உங்க வேலையை முடிச்சிச்சு. நம்பிக்கையோட இருக்கணும். அப்பதான் அவரு இல்லைன்னா ஏற்கனவே நிக்க முடியாம ஆடிட்டு இருக்கிறவங்கள நீங்க நெகட்டிவ் வராரோ இல்லையோ நீங்க தள்ளி விடுற மாதிரி ஆயிடும். சரி சரி சரி. நெகட்டிவ் யோசிக்கவே கூடாது, பாசிட்டிவா மட்டும் சப்போர்ட்டா இருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி அப்படி நினைச்சுக்கணும். சரி சரி சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா அட்மிட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. அது நீங்க எஸ்பெஷலி சொன்னது ரொம்ப உண்மை ஐயா. நீங்க சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. என்னோட மனைவி நாங்க கல்யாணம் ஆயிட்டு இருக்கும் போது நிறைய அவங்களுக்கு அவங்க சென்னை, நான் இங்க கோயம்புத்தூர், பட் நாங்க வெளிநாட்டுல இருந்தோம். ஒரே ப்ராப்ளமா இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மனவளக்கலை மன்றத்துல தவம் பண்றாங்க, கொஞ்சம் கூட்டிட்டு போய். பட் அதெல்லாம் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க ஐயா. எனக்கு ஒரு பொதுவான கேள்வி, இப்போ உலகம் முழுவதுமே சரி, இப்போ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஜாப் லாசஸ் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க, என் தங்கச்சி ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க யூகேல கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போயிருக்கு. ரொம்ப ஸ்டாக்னேட்டடா இருக்கு மார்க்கெட்டு. இங்கேயே நிறைய பேர் ஜாப் லாசஸ் இருக்கு. யூகே, ஜப்பான், யூஎஸ் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்கு. இந்தியாலுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்பதான் தீர்வுன்னு தெரியலங்க ஐயா. இதனால நிறைய நமக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. வேற எதாவது அவ்வளவு ரொம்ப ஸ்டேபிள் மார்க்கெட் இல்லை. அது நம்ம இவ்வளவு இப்போ இதெல்லாம் நினைச்சும் கூட அந்த வார்லாம் எண்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு குளோபல் சிச்சுவேஷன் மாற மாட்டேங்குது. அதுதான் இது எப்படி இன்னும் ஒரு ராக் பாட்டம் பண்ணிட்டு தான் மேல வருமா, இல்ல சரியாகுமோன்னு ஒரு சொன்ன பொதுவான கேள்வி ஐயா. நன்றி. கொஞ்சம் ஆட்டம் காணும் அப்படிதான். ஏன்னா எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது விட்டு சும்மா இருந்தாங்களா? ஆடியடங்கும் வாழ்க்கையடா நல்ல ஆடித்தான் அடங்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் நல்லா இருந்தப்ப சும்மா இருந்தாங்களா? ஒன்னு ஒழிச்சு கட்டிடுறேன்னு உள்ளூர இருக்கிற எண்ணெய் தான் டக்குன்னு ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தினான். ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தினா அவன் பல நாளைக்கு வெளிப்படுத்துறான். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அப்புறம் ஜனங்களுக்கு ஆசை ஜாஸ்தி. இப்ப லேடிஸ் வேலைக்கு போகாம ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு 6 டிஜிட் சம்பளத்துல தாராளமா நல்லா இருக்கலாம். ஒருத்தர் வீட்டு வேலையை பார்த்துட்டு ஒருத்தர் வெளி வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். எல்லாம் எங்க பாரு பேராசை பேராசை.
2 பேரும் சம்பாதிச்சா டபுள் என்ஜின்னுட்டு நிறைய வரும். குழந்தைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொம்மையா இருக்கும், அதை வைக்க கூட இடம் இல்லாம இருக்கும். கராஜ் ஃபுல்லா சாமானம் தான் இருக்கும். பெரிய வீடு, பெரிய வீடா வாங்கிட்டு 4-5 பெட்ரூம் இருக்கும். எல்லாரும் இருக்கலாம்னு பிளான் போட்டு வாங்குற. அப்ப 2 பேர் அப்பா அம்மா விட்டுட்டு இதுக்கு போயிடுறது வெளியில. எங்க இருக்கு பேலன்ஸ் சொல்லுப்பா? எல்லாம் நல்லா அமைஞ்சா மட்டும் பேலன்ஸ்டா இருக்கா? அதுல புரிஞ்சுக்கணும், இது அல்ல வாழ்க்கை, இது அல்ல வாழ்க்கை. அதனால என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு தான். யாருக்கும் சாப்பாடு இல்லாம கடவுள் பண்ண மாட்டாரு. ஏன்னா இயற்கை அந்த காய்கறி பழங்களை படைச்சிட்டு தான் புழுவையே படிச்சிச்சு. ஒரு அறிவு உள்ள இதெல்லாம் வந்தது. அது தாவரம் 2 அறிவு உள்ள புழுவெல்லாம் அப்புறம்தான் வந்துச்சு. அது நான் ஒரு குழந்தை ஒண்ணு வயிற்றுல ரெடி ஆகும் போதே எங்க பிரஸ்ட்ல பாலை வச்சிடுறாரு கடவுள். ஒரு ஏழைங்கிறோம், நம்ம ஏழைங்க வீட்டுலதான் 4-5 குழந்தைங்க இருக்கு. தினக்கூலி வாங்குறவன் 4-5 குழந்தைங்க அட்லீஸ்ட் 2 வேளை சாப்பிடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி காட் ப்ரொவைட் பண்றதுனாலதான் காட் இஸ் ஆல்சோ கால்ட், நேச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ராவிடன்ஸ், பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் வித் எவ்ரிதிங். அதனால கடவுள் தானாக அவங்களே அடிபட்டு திரும்பி யூட்ராண்டிக்கு அடிக்கிறவங்க எல்லாம் வந்து இப்படி சரியாயிக்கும், தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு பாருங்க, ரேஷன் அரிசியை ஃப்ரீயா கொடுக்கறாங்க. ரேஷன் அரிசி இல்லாதவங்க வாங்குறாங்க, இருக்கிறவங்களும் வாங்குறாங்க. இருக்கிறவங்க வாங்கி அதுக்கும் ஒரு கடவுள் வெளி. இருக்கிறவங்க வாங்கி யாருக்கு கொடுக்கறாங்க? அவங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கோ கடைக்கோ கொடுக்கறாங்க. அந்த வேலைக்காரங்க ஃப்ரீயா கொடுக்கறது அவனுக்கே கொடுக்கறாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கடையில கொடுக்கறாங்க. கடைக்காரன் இட்லி சுடுறான், இட்லி 5 ரூபாய்க்கு கொடுக்கறான் ரோட்ல. எல்லாமே சைக்கிள் ஆர்டரா பர்ஃபெக்டா நடக்குதுங்க. எல்லாம் காலத்தால மருந்து விலை ஏத்துறாங்கன்ன உடனே இந்த என்னமோ ஒரு ஜெனரிக்ங்கிறாங்களே, அந்த இடத்துல போய் மெடிசின் போனா கம்மி விலையில கொடுக்கறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி காலத்தால எல்லாம் ஏத்தம் இறக்கம் மாத்தி மாத்தி தான் இருக்கும். கவலையே படாதீங்க. நீங்க phase of life அப்படின்னு நினைச்சுக்கணும். You accept it's a divine judgment, it is a divine role, divine plan நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க இங்க பாரு பிரச்சனை, அங்க பாரு பிரச்சனைன்னு பிரச்சனை பக்கம் டியூன் பண்ணிட்டீங்க, அதே தான் கண்ணுல படும். அதுவே எவ்வளவு பேருக்கு உடனே சமாளிச்சுட்டு நல்லா மேல வந்திருக்காங்க அப்படின்னு டியூன் பண்ணுங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் சமாளிச்சாங்களோ அந்த ஐடியாஸா வரும். ஆமா, இந்த உலகத்துல 2ம் இருக்கும், நன்மை தீமை கலந்துதான் இருக்கும். துவந்தங்களால் ஆனது. திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஆஃப் டியாலிட்டிஸ். அப்படிதான் இருக்கும். நாம எந்த சைடு இருக்க போறோம்? சரிங்க, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து ரேவதி அம்மா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு கொஞ்ச நாளா உடல் சோர்வு வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. காயக்கல்பம் செய்யும் போது ரொம்ப ஆழ்ந்து சுருக்க முடியலைங்க ஐயா, கொஞ்ச நாளாவே, ஒரு 6 மந்த்தா. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணதுல B12 கம்மியா இருக்குங்கிறாங்க. 60 தான் இருக்குங்க. 112 to 9,014 இருக்குங்களா? அது இப்ப 60 தான் இருக்கு. தம்பியும் டாக்டருங்க, பொண்ணும் டாக்டர் படிக்கிறாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. பண்ணியே ஆகணுங்கிறாங்க. சரி, நான் வெஜிடேரியனுங்க ஐயா. நான்வெஜ் ஒரு 20 இயர்ஸா எடுத்துக்கிறது இல்லைங்க. அப்ப இப்ப ஃபுட்லயே சரி பண்ணிக்க முடியுமா? இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணுங்களா? இந்த டெஸ்ட் பண்ணி இப்போ 1 வீக்குக்கு மேல ஆயுது. ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டேங்க. ஹைதராபாத்ல டெஸ்ட் பண்ணிட்டு தம்பி அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற. அப்படி வந்துட்டேங்க. இங்க வந்துட்டு சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இன்ஜெக்ஷன் பண்ணணுமா இல்ல ஃபுட்லயே ஆனா கொஞ்சம் என் வேலையை ஒர்க்க முடிச்சுக்கிறேன், தவம் பண்றேன். தவமே ரொம்ப ஆழ்ந்து போக முடியல. ஏதோ 9 மைல் தவம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு நாளையில ஏதோ ஒண்ணு பண்ணி முடிச்சுக்கிறேங்க. எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சிருது. ஆனா காயக்கல்பம் மட்டும் என்னால பண்ண, அதாவது எனக்கே தெரியுதுங்க ஐயா, ரொம்ப சுருக்க முடியல. ஒரு எனர்ஜியே இல்ல. இப்ப 60% தான் இருக்குங்க. B12 என்ன பண்ணலாங்க? இப்போ உடம்பு சோர்ந்து போகுது நீங்களே, முதல்ல உங்க மனசு சோர்ந்து போகுதான்னு திரும்பி பாருங்க. மனசு எதையாவது நினைச்சு கவலைப்படுறீங்களா, சோர்ந்து போறீங்களா அப்படின்னு யோசிங்க. அப்பப்ப இருக்குங்கம்மா. பின்ன கவலைப்படும் போது நல்ல பிராண சக்திய வத்தடிச்சிரும். அது கவலைங்கிறது கோவங்கிறது 2 பெரிய ஓட்டை பாத்திரத்துல, 2 பெரிய ஓட்டையை வச்சுட்டு பாத்திரத்துல தண்ணிய ரொம்பாது.
ரெண்டாவது, நீங்க வந்து சத்துள்ள ஆகாரமா சாப்பிடுறீங்களான்னு கவனிங்க. என்னென்ன ஆகாரம் உள்ள போகுது காலையில இருந்துன்னு பாருங்க. அதுல எப்படி மாற்றம் கொண்டு வர முடியும்னு அதை பண்ணுங்க. இந்த B12 விஷயத்துக்கு நமக்கு வெளியில இருந்து ஒண்ணுமே கிடையாது, இன்ஜெக்ஷனை தவிர. அதனால இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அது மருந்து அல்ல, டானிக்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு நல்லா இருக்கிறவங்க கூட ஒரு ஏஜுக்கு மேல 15 நாளைக்கு ஒண்ணு போட்டுக்கலாம்னு எங்க சொந்தக்காரங்களும் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நேச்சுரோபதிக்காரங்களும் ஒருத்தர் சொன்னாரு, நேச்சுரோபதி டாக்டர், B12 மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா, இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. அதனால இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. போட்ட உடனே அப்படின்னு உங்களுக்கு பூஸ்டர் கொடுத்தா மாதிரி சுறுசுறுப்பாயிடுவீங்க. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அதுதாங்க ஜீவகாந்தம் குறைஞ்ச மாதிரி. அத கண்டிப்பா போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணினீங்கன்னா அப்புறமா இல்லாம இருந்தா மயக்கம் வந்தா அப்புறம் கஷ்டம். எங்காவது கீழே விழுந்துட்டீங்கன்னா அவங்க தூக்கி விடுறதுக்கு பையனோ பொண்ணோ இங்க இல்ல, ஹைதராபாத்ல இருக்காங்க. அதனால போட்டுங்க. சரி, வாழ்க வளமுடன். அப்புறம் இயற்கை உணவை சாப்பிட பழகிக்குங்க. பண்ண பண்ண உடல்ல தெம்பு வரும். எந்த விதமான இந்த சர்க்கரை அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இயற்கை காலையில வெஜிடபிள் சாப்பிட 2 வேளை இயற்கை உணவை சாப்பிட பழகுங்க. ரொம்ப சீக்கிரம் ரீகூப் ஆயிருவீங்க. இந்திராணி அம்மா அன்மியூட் செய்து அம்மா ஐயாட்ட பேசலாம். இந்திராணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். லாஸ்ட் கிடைச்சிருச்சு எனக்கு. இங்க அது சும்மா அப்படியே போயிட்டு வர்றதுனால என்னால தொடர்ந்து இதாக முடியல. ஒரு பொதுவான கேள்விதாம்மா, தனிப்பட்ட கேள்வி. நீங்க 2 பேரும் மன்றத்துல இணைஞ்சோன வேதாத்திரியத்துக்குள்ள என்ட்ரானது ஒன்னா வந்தீங்களா இல்ல தனித்தனியாவே போனீங்களா? இடைநிற்றல் இல்லாம தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வர்றீங்களா? இத கேட்காதீங்க. எனக்கு வியப்பு, உங்களை பார்த்து வியப்பு, அது தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு ஆசை, பேராசை. தப்பு இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே காட் கடவுள் தான் இருக்கிற டைப். அப்படி இருந்ததுல இப்ப காலையில போய் சாயங்காலம் ராத்திரி வருவாரு. நிறைய புத்தகம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. அப்படி எல்லாம் படிக்கும் போது எனக்கு தியானம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா யார்கிட்டயோ போய் கத்துக்க மாட்டேன்னுட்டு இருந்தேன். எதேச்சியா மனவளக்கலையே யாரோ புக்கு எங்க அண்ணாக்கு கிரகப்பிரவேசத்துல கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கி படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இவருக்கு டைம் இல்லாததுனால கார்த்தால ஷேவ் பண்ணிக்கும் போதெல்லாம் அங்க உட்காந்துட்டு பாருங்கப்பா இப்படி சொல்றாரு சுவாமிஜி, இப்படின்னு புக்ல படிச்சதெல்லாம் சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த பின்ன அந்த கொஞ்ச நேரம் டிவி இல்லாம இருந்தது. நடுவுல 3-4 வருஷம் வீட்டுல டிவி இருக்குல்ல, பசங்க படிக்கணும்னு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அவர் நானே சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புக்கை படிச்சுட்டு. அப்படி அப்புறம் எனக்கு அங்க மன்றத்துக்கு போறதுக்கு தயக்கமா இருக்கு. மன்றம் இந்த காலத்துல எப்படி இருப்பாங்களோ தெரியாது, வாங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போனதுல அவருக்கு ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுத்தாங்க. அப்புறமா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அதுக்கு முன்னாலேயே குண்டலினி எந்திரிச்சிருச்சு. இது குண்டலினின்னு எனக்கு தெரியல. அந்த காடுன்னு அந்த ஒரு ஏக்கம், தாபம், தவிப்பு இருந்ததுல தானே எழுந்திருக்கு. அது குண்டலினின்னு தெரியல. கிளாஸுக்கு வந்த பின்னதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா கொஞ்சம் மன்றத்துல எல்லாம் இவர் ஈடுபாடு காட்டினார். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே காலேஜ்ல அதுல செக்ரட்டரி, இதுல கேப்டன், அப்படி இப்படின்னு இருந்து பழகினவரு. இங்க அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி. இப்படி பழகிறதுல அவருக்கு எல்லாருக்கூடையும் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி போகும்போது ஒரு தடவை சுவாமிஜியோட மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணலான்னாங்க. இவர் போய் ISROலையும் அங்கே இங்கே எல்லா இடத்துலயும் போய் 500 பேர் சயின்டிஸ்டுகளை ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்ப சுவாமிஜி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் ஒட்டுக்கா இப்ப பாக்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு கிளாஸ் முடிச்ச பின்ன கிளம்புறதுக்கு முன்னாடி, சத்தியமூர்த்தி நீங்க இருங்க அந்த கர்நாடகா சாப்டர் பிரசிடென்டான்னு இவரை பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அவர் பிரசிடென்ட் ஆனதுனால வந்துதான் ஆகணும். நான் பார்த்தேன் மன்றத்துல எங்களுக்கு தீட்சை கொடுத்தவரெல்லாம் கொஞ்சம் சிகரெட் குடிக்கிறது அது இதெல்லாம் பார்த்தேன். நான் வரல, நீங்க போங்க அப்படின்ட்டு நான் வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வேற சரி நம்மளும் போல. ஒரு நாள் தியானம் பண்ணும்போது கிளாஸ் எடுக்கிறீங்களா, சொல்லி கொடுக்குறீங்களான்னு சுவாமிஜி கேட்டாரு மன்றத்துக்கு போயிருக்கும் போது. ஆனா அன்னைக்கு சுவாமிஜி ஆழியார்ல இருக்காரு, நாங்க இந்திரா நகர்ல தியானம் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிட்டேன். வெளியில வந்து பின்ன ஐயோ
அச்சோ நம்ம போய் பேசுறதா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் இவர் தான் இந்த பஞ்சரான டியூபுக்கு காத்தடிக்கிற மாதிரி அடிப்பாரு. நீ என்ன, நான் ஞானம் அடைஞ்ச பின்ன கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். நீ எந்த காலம் ஞானம் அடையிறது, அது வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீயும் சொல்லிக் கொடு, நீயும் தியானம் பண்ணு, அவங்களும் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்புறம் கிளாஸ் எடுக்க வரும்போதுதான் சப்ஜெக்ட் மேலோட்டமா புரிஞ்சிட்டு இருக்கோம் தவிர நல்லா ஆழ்ந்து புரிஞ்சிருக்கல அப்படிங்கிற. இப்ப கூட கிளாஸ் எடுக்காத டீச்சர்கள் வராத நிறைய அன்பர்களுக்கு மேலோட்டமா தான் புரிஞ்சிருக்கு, ஆழமா புரியல, ஜம்முன்னு ஒரு தெளிவு இல்ல. அதனாலதான் முழுக்க கடைபிடிக்க முடியல. அந்த தெளிவு வர 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 துணிவு வருது. துணிஞ்சு இது எனக்கு வேண்டாம், நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு விட முடியுது. இவரும் அதுக்கு வந்தங்காட்டி நான் அவரு கோஆபரேட் பண்ண, அவர் எனக்கு கோஆபரேட் பண்ண, 2 பேருக்கு ரொம்ப சரியா போச்சு. 89ல இருந்து கண்டினியூஸா சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் வருஷம் நடுவுல மன்றத்துக்கு வராம இருந்தேன், ஆனா வீட்டுல தியானம் பண்ணுவேன். ஆனா இப்போ 89 இருந்துன்னு வச்சுங்களேன், 95ல இருந்து டீச் 95 இருந்து டீச் பண்றேன், 30 வருஷம். வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா அட்மிட் கொடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சந்தோஷமா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்னொரு கேள்வியம்மா, நான் இப்ப படிக்கும் போதெல்லாம் நாஸ்திகம் பேசுவேன். கல்யாணம் ஆன பிறகுதான் சாமி கும்பிடுறத ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தி. அவரு பெரியார் இது, அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நான் கோயிலுக்கு போவேன், வீட்டுல சஷ்டி விரதங்கள்லாம் இருந்து கந்த சஷ்டி படிச்சுட்டு தான் கார்த்திகை விரதத்துக்கு சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் இருந்தேன். அதுல ஒரு நிறைவு எனக்கு வரல. ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. கோயிலா எல்லாம் போக மாட்டேன், ஆனா இது படிச்சு வீட்டுல விரதம் இருப்பேன், பூஜை பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனாலும் எனக்கு அதுல எங்கேயோ ஒரு ஓட்டம் இருந்து ஒழுகுற மாதிரியே இருந்தது. இதுக்கு சரியான இது எப்ப கிடைக்கும்னு நாங்க நினைக்கும் போது 89ல எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு பிடிக்கும், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்ப்போன்னுதான் அம்மா போனேன். போய் பார்ப்போம் என்ன நடக்குது, இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு போனேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என்னால அதை விட்டு விலகவே முடியல. எந்த சமயத்திலையும் நான் விலகன்னு நினைக்கல, ஆனா நான் பின்வாங்கிறதே இல்லை. அவங்க என்னாச்சு, வந்தாங்க, தொண்டு செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா தவமோ இதுவோ எக்ஸசைஸோ காய்களுமோ எதுவும் பண்றதில்ல. அட்லீஸ்ட் மசாஜ் அக்குப்ரெஷர் அது பண்ணுங்கன்னு சொன்னா கூட காதுல வாங்க மாட்டாங்க. நீங்க சொன்னீங்களே கணவன் மனைவி ஒற்றுமையா அந்த மனவளக்கலை இருந்ததுனாலதான் அதை ஃபோர்கோ பண்ணி போக முடிஞ்சது என்னால. அப்படி ஒரு கோபம் வரும். நான் செய்யற எக்ஸசைஸ் பாக்குறீங்க, ஒன்னாவது செஞ்ச என்ன, நின்ன எக்ஸசைஸ் அதை பண்ணா என்னன்னு கேட்பான். அவ்வளவு கடுமையா கோபம் வரும். அது எப்படி அந்த கோபத்துல அவங்களும் எதிரா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இல்லை, நானே இல்லை. அவங்க அதை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. என்ன கோபம் என்ன கத்துனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்ப நம்ம உங்களை கேட்டோமா, இன்னும் ஒரே ஒரு கேள்விமா. இப்ப வாழ்க வளமுடன். டைம் ஆயிடுச்சுங்கம்மா, டைம் ஆயிடுச்சுங்கம்மா. இன்னும் 2 பேர் இருக்காங்கம்மா. கேளுங்கம்மா, கேளுங்க. இப்ப சொல்றாங்களேம்மா, நான் கேள்விப்பட்டேன், சாமிஜி கண்டுபிடிச்ச சுத்த வெளியும் பேரியக்க மண்டலத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதே பேர்ல சொல்றாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியலம்மா, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தெரியுமா? அதே பேர்ல தனக்கு தெரியாத விஷயத்த சொல்லும் போது குவாண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்றாங்க. கான்சியஸ்னஸ்னு வந்திருக்கு, ரிசர்ச் பண்றாங்க. இப்ப பார்ட்டிகிள் ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு சில நிறைய பேருக்கு இருக்குன்னு அபிப்பிராயம் இருக்கிற சயின்டிஸ்டுங்க இருப்பாங்க, இல்லைங்கிற அபிப்பிராயம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இருக்குங்கிறவங்க பார்க்கும்போது இருக்குதாமா, இல்லைங்கிறவங்க பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்ல இல்ல நீ என்ன இருக்குங்கிற அப்படிங்கிறாங்களாம். இதுவே எல்லாம் ப்ரூஃப். கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே, பிளே ஆஃப் கான்சியஸ்னஸ். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இது இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. சோ நெகட்டிவா நினைக்கிறவங்களுக்கு நெகட்டிவா நடக்குது வாழ்க்கை, பாசிட்டிவா நினைக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா நடக்குது. அதான் சொல்லுங்க. நம்பினவனுக்கு நடராஜே, நம்பாதவனுக்கு யமராஜேன்னு சொன்னது அதான் காரணம். அதை பாக்குறேன்னு நினைக்கிறாரு, தெரியுது, அவ்வளவுதான்.
அதனால கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு கிட்ட இருக்குது வந்துட்டு பிலாசபி இருக்காங்க. கிட்ட சயின்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்துருவாங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ கூட இன்னைக்கு எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஸ்கூல்ல வரைக்கும் கவுன்சிலிங்னு கொண்டு வந்துட்டாங்க. மனதுல என்ன விதமான எண்ண ஓட்டம் ஓடுதுன்னு ஸ்கூல்ல, இண்டஸ்ட்ரியில, காலேஜ்ல யாரு எந்த விதமான இது இருந்தாலும் கவுன்சிலர் கிட்ட போ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க, மருந்து மாத்திரை கொடுக்காம. இதெல்லாம் காலத்தால கண்டிப்பா நடக்குங்க. we are closer to philosophy. ஓ, அது உங்க மூலமா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தான் இருந்து இந்த மாதிரி சொல்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அதான் நீங்க சொல்லுவீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா இந்திராணி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சுத்தி போட சுத்தி போட சொல்றாங்கம்மா. சரி. சுகுமார் ஐயா அன்மியூட் செய்து பேசலாம். ஐயாட்டையும் அம்மாட்டையும். வாழ்க வளமுடன். சுகுமார் ஐயா. ஐயா கேள்வி மட்டும் சுருக்கமா கேளுங்க ஐயா. நான் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். ஒரு எண்ணம் எழுதுனா அந்த எண்ணத்துக்கே மனசு சுத்திட்டே இருக்கு. அது என்னமா இருக்கு, காரணமா இருக்கு? எப்படி எண்ணம் எழுதி அந்த எண்ணத்தை சுத்திட்டே இருக்கு உங்க மனசு. அது எதிர்காலத்துல இப்படி ஆயிடுமோ, எதிர்காலத்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஒரு பயம் வந்துருது. இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிருந்தா என்ன இருக்கும், தெளிவில்லை. மனசுக்கு தெளிவு இல்லாததுனாலதாங்க கற்பனையா கவலைப்படுது. கற்பனையா நினைச்சு பார்த்து கவலைப்படுது. இதுக்கு அல்டிமேட் சொல்யூஷன்னா தியானம் தாங்க. தியானம் பண்ணி கான்சியஸா மனம் அமைதி அடைஞ்சு அது விரிஞ்சு துரியாதீதம் பண்ணி விரியும் போது நுணுகியும் பழகும். அப்படி எண்ணமற்ற நிலைக்கு போய் பழகும் போதுதான் இது கற்பனையா நெகட்டிவ் எண்ணங்கள் வராம இருக்கும். இல்ல பழக்கப்படியே நம்ம இது வரைக்கும் குட் அண்ட் பேட் மாத்தி யோசிச்சு பழகி இருக்கோம். குட் அண்ட் பேட்னு எப்ப பாரு டிஸ்கிரிமினேட் பண்ணி எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணியே பழகிட்டு வந்திருக்கிறோம். அந்த எண்ணங்கள் திரும்ப அப்படியே தான் வரும். எண்ணமற்ற நிலைக்கு போய் பழகி கொஞ்ச நேரம் எண்ணம் இல்லாம நின்னு பழகும் போதுதான் இந்த மாதிரிலாம் கற்பனையா நெகட்டிவா யோசிக்க மாட்டோம். தியானம் தான் அல்டிமேட் சொல்யூஷன். நீங்க பழச முடிஞ்சிட்டே நினைக்குது, எதிர்காலத்தை பத்தி தியானம் பண்ணாம மனசை மாத்திக்கு பார்த்தா அகத்தாய்வு பண்ண போனா பண்ணவே முடியாது. தியானமும் சேர்ந்து பண்ணணுங்க. ஏன்னா பீட்டால இருக்கிறப்போ இப்ப ஹையர் ஃப்ரீக்வன்சி உங்க நெகட்டிவ் எல்லாம் 14ல இருந்து 30 வரைக்கும் பதிஞ்சது ஹையர் ஃப்ரீக்வன்சி. அதிக மன அலைச்சூழல்ல பதிஞ்சதுதான் இமோஷனல். ஆனா நீங்க அதுல இருந்த வரைக்கும் அதுவே தான் திருப்பி வரும். நீங்க பீட்டால இருந்து ஆல்பாக்கு போய் தீட்டாக்கு போயிட்டீங்க, துரியத்துக்கு வந்துட்டீங்கனாலே துரியம் 4 to 7 ஃப்ரீக்வன்சி. 30ல பதிஞ்சது 7ல வராதுங்க. அப்ப நீங்க தியானம் எவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களோ துரிய தியானம், அந்த அளவுக்கு உங்களுடைய திருப்பியும் பதியறது பிரதிபலிக்காம இருக்கும். லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க. மனதின் மறுமுனை தான் தெய்வம். நீங்க வெளிமனையிலே இருக்கீங்க, அப்புறம் எப்படி வர முடியும்? அதான் சப்கான்சியஸ் கான்சியஸ் சப்கான்சியஸ் மட்டுமே வாழறாங்க. இந்த தீட்டாவையும் தாண்டி டெல்டாக்கு போய் பழகும் போதுதான் டக்குன்னு கான்சியஸ்னஸ் மைண்ட் மேல ஒரு கண்ட்ரோல் வந்துரும். கண்டிப்பா கண்ட்ரோல் டக்குன்னு நின்னுடுங்க. கண்டிப்பா துரியாதீதமே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அது பண்ண ஏன்னா தாண்டி தானே போறீங்க. ஆகினை பண்ற துரியாதீதம் போறீங்கல்ல, அப்ப எல்லாமே தீட்டா டெல்டாக்கு போயிடுறீங்கல்ல. 3-5 நிமிஷம் இருக்கீங்கல்ல. ஒருவேளை துரியாதீதம், ஒருவேளை 9 சென்டர் மெடிடேஷன் பண்ணுங்க, சக்கராசன் கிளியர் ஆகட்டும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி துரியாதீதம் பண்றது நல்லது. சரி, நன்றிமா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமையாலம்மா அன்மியூட் செய்து அம்மாட்ட ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாய்ஸ் கேக்குதாங்க ஐயா? அம்மா பேசுறீங்க சவுண்ட். அம்மா கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. இல்லைன்னா வெளியே போயிட்டு உள்ள வாங்கம்மா. சவுண்டு கேட்கல, ரொம்ப இதா கேக்குது. வெளியில கட் ஆயிட்டு வெளியில போயிட்டு உள்ள வந்து பாருங்க. செந்தில்குமார் ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து பேசலாங்க ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மாணவன் செந்தில்குமார், பெங்களூர்ல இருந்து. கேள்விகள் எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு வாழ்க வளமுடன் வணக்கம் சொல்லிடலான்ட்டு. சுகன்யா செந்திலா? சுகன்யா செந்தில், ஆமாங்க.
பெங்களூர்ல தான் இருக்கேங்க. அங்க சுகன்யா வந்துட்டீங்களா? ஹோட்டலுக்கு சரி வந்துட்டேங்க. நான் இங்க மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கலான்ட்டு நான் ஐயாவோட கிளாஸ் அம்மாவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஃபவுண்டேஷன் லெவல் 1 லெவல் 2 இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாரும் கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறாங்க ஐயா அம்மா, எனக்கு வந்து நேரடியாக கேட்கும் பாக்கியமே இருக்கு. ஸோ அருமையான சொல் 2 பேரும். ரொம்ப சந்தோஷங்க. சரி, யாரோ கேட்டாங்க கணவர் வந்து வருவாரா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு நான் சிறந்த எக்ஸாம்பிள். சுகன்யா 2012 எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து சுகன்யா சொல்லி சொல்லி நான் இன்னும் போகல. டிரைவரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆலியார் போவேன், விடுவேன், வருவேன். சமூகம் 2019 ஆலியார்ல அட்டன் பண்ணேன் ஃபவுண்டேஷன். திருப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் அட்டன் பண்ணது இப்போ ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ யாரோ கேட்டாங்க இல்லையா கணவர் ஆமா இது ஆமா மாதிரி கண்டிப்பா. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா எனக்கு தோணுச்சு நான் அப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ இது 12 வருஷம் ஆச்சு எனக்கு. ஸோ மேபி அவங்களுக்கும் அது மாதிரி வருவாங்க. இத சுகன்யா கேட்டிருக்காங்களா? சுகன்யா கேட்கலங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, செந்தில் ஐயா, நன்றி. வாழ்க வாய்ப்புக்கு வளமுடன். நன்றி. உமையாலம்மா அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. அன்மியூட் செய்து பாருங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க அந்த இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆகுதுன்னா அவங்க பதிவை கழிக்க நம்ம எடுத்துக்கிறோங்க ஐயா. இப்ப ஆமா ஐயா அப்புறம் திருப்பி கல்யாணம் பண்றாங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? கொஞ்ச நாள் அவங்க கழிக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு எடுத்துக்கணுமாங்க ஐயா? ஆமா ஆமா. அந்த கணவர் மூலமா அந்த பதிவுகள் கழிஞ்சது. இப்ப 2வது திருமணம் பண்ற மீதி இருந்த பதிவுகள் இந்த கணவர் மூலமா சேர்ந்து துணையோட சேர்ந்து கழிக்கிறாங்க 2 பேரும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்கனால அவருதும் உங்களை 2 பேருக்குமே குறையுது. இல்ல இன்னொன்னு அவங்களுக்கு என்னன்னா அந்த காலத்துல ஒருத்தரோட வாழ்ந்தோமே இப்ப இப்படி இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காலத்தால பண்பாடுல ரொம்ப மாற்றம் வரும்போது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல எல்லாரும் டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் தவிர்க்கவே முடியாது, வந்தே வரும். நமக்கு அந்த காலத்துக்காரங்களுக்கு எப்படியோ இருக்கு 2வது கல்யாணம்னுட்டு எல்லாம். இப்ப அப்படிலாம் இல்ல, அட்லீஸ்ட் வாழ்க்கை துணை வேணும் அவ்வளவுதான்னு 2வது கல்யாணத்துலயாவது செட்டில் ஆறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியிருக்கு. சில பேர் 2வது கல்யாணத்துலயும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு தடவை அடிபட்ட பின்னையாவது புத்தி வர வேண்டாமா? பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டும். என்னென்ன எதிர்பார்ப்பு ஏமாற்றம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எப்படிமா நடக்கும்? எங்க இருக்க எதிர்பார்ப்புன்னு இருக்கோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா டிசப்பாயின்மெண்ட் கூடவே இருக்கு, பின்னாடியே வரும். அதனால அப்படி எதிர்பார்க்காம எல்லாரும் பிரசன்ட்ல வாழ்ந்து பழகணும். பழச மனசுல வச்சுட்டு கிரட்ஜ் இல்லாம இருந்தா தாராளமா பரவாயில்ல. யாருக்கு வீக்னஸ் இல்லாதவங்க சுத்தமா இல்லைன்னா அப்படியே உடம்பு விட்டுட்டு உடனே போயிடுவோம். அதனால வீக்னஸ்னு வந்தாச்சுன்னா எந்த வீக்னஸ் பெட்டர் வீக்னஸ் இஸ் அ வீக்னஸ். ஒடுக்கு விழுந்தாச்சுன்னா பாத்திரத்துல ஒடுக்குதான் என்ன எந்த ஒடுக்கு பரவாயில்லங்கிற ஒடுக்கு. அதனால அப்படிலாம் நினைக்கூடாது. அப்படி அங்க கழியாதது இன்னொரு கணவன் மூலமா வந்து இப்படி கழியுதுன்னு நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சில பேருக்கு ரொம்ப நல்லா ஆயிடுது, அப்ப புண்ணியம் வெளிப்படுதுன்னு எடுத்துக்கலாம். சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி உமையாலம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் 2 பேர் இருக்காங்க, கேட்டுருவோமாங்கம்மா ஐயா? கேட்டு பாருமா. 53 1 மணி வரைக்கும் ஒரு 7 நிமிஷம் இருக்கு. சரி சரிங்க. வந்தாங்கன்னா பார்க்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் சரி ஓகே. கவிதாமா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன் கவிதாமா. கொடுத்துருக்கோங்கம்மா. ஆமா கவிதாமா வெளியே போயிட்டாங்க போல. பேசலாங்கம்மா, பேசுங்க. கேள்வி மட்டும் கேளுங்கம்மா. இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பெங்களூர்ல இருக்காங்க. நான் இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கேன், இங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அவங்களோட போன் நம்பர் வேணும், அம்மாவோட ஐயாவோட நம்பர் வேணும். நான் அப்புறமா அவங்க கிட்ட பர்சனலா கேட்டுக்கிறேன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஏன்னா நேரம் இல்லாததால சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேங்கம்மா, பாருங்க. சரிங்க. அடுத்த நம்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க, எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. அப்படினா க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேணா சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டுருக்கியாமா? போட்டிருக்கீங்கய்யா. சாட் பாக்ஸ் நம்பர் போட்டிருக்கீங்கய்யா. ஓகே.
நன்றி நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. என்ன சொல்லணும்னாங்கம்மா ஐயா, நான் உங்க ப்ரோக்ராமுக்கு 2 வாட்டி சண்டே ப்ரோக்ராமுக்காக ஹோஸ்டுக்கு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த 2 ப்ரோக்ராமுக்கு என்னால பண்ண முடியாம வேற ஒருத்தர் பண்ண சொல்லிட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. திரும்ப இந்த டைம் வாய்ப்பு வரும்போது அதே கொஸ்டின் அண்ட் செஷன் தான் இன்னைக்கு வரணும், சண்டேல எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நடக்கணும்னு இறையும் குருவும் வந்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சண்டேல நடக்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் மண்டேல கூட அதே கொஸ்டின் அண்ட் செஷன் உங்களோட அட்டன் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அம்மா. ஐயா மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு சிறப்பா இருந்ததுங்கம்மா. இந்த சேட்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த குழந்தை வந்து பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது கூட கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கூட நேரம் இருக்கும்போது நீங்க அதுக்கான ஒரு பதில் கூட சொல்லிடலாங்கம்மா. ஏன்னா இப்போ சொல்லலாம், அதுக்கு வந்து உள்ளூர நம்ம வந்து எப்பவுமே நமக்கு ஏன் ஆகலைன்னு நம்மளோடது மட்டும் பார்க்க கூடாது. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்கன்னு பாத்துக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் நம்ம வாழ்க்கை. இப்போ எங்க வீட்லயே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நாங்க 4 பொண்ணுங்க, எங்க அண்ணா ஒருத்தன். எங்களுக்கெல்லாம் பயங்கரமா அப்படி அடர்த்தி நீளமா இருக்கும். எல்லாருக்கும் குளிப்பாட்டி தலையெல்லாம் இது பண்ணி முடிக்கிறதுக்கு டயர்ட் ஆயிடும். எங்க அம்மாவுக்கு கை ஓஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அது கஷ்டமா இருக்கிறதுனால கல்யாணமே பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ணாலும் குழந்தையே பிறக்கூடாது அப்படின்னு எண்ணத்தை விடுவாங்க அடிக்கடி. அப்படி எண்ணம் விட்டு விட்டு என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணன் கிட்ட மட்டும்தான் ஒரு அட்டாச்மெண்ட். நாங்கெல்லாம் யாரோ வீட்டுக்கு போறோங்களாமா அப்படி சொல்லி எங்களை ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, அந்த டீட்டாச்மெண்ட் அங்கேயே. அப்படி என்ன ஆயிடுச்சு, எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்லாம ஆயிடுச்சு. அப்போ சில பேரு அவங்களுக்கே வேண்டான்னு இருக்கு. இந்த காலத்துல டிங்க்குங்கிறாங்க, டபுள் இன்கமா நோ சைல்டா அப்படின்னு டிங்க்குங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பல பேர் பேசுறது கேட்கும் போது ஆமால எதுக்கு இந்த குழந்தைங்க இப்படின்னு அபிப்பிராயம் வச்சுட்டே இருந்துட்டு, இப்ப கல்யாணம் ஆன பின்ன மட்டும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சா உடனே குழந்தை வந்துருமா? இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ரீப்ரொடக்டரி சிஸ்டம் பர்ஃபெக்டா இருந்தவங்களுக்கு கூட என்ன மாதிரி எண்ண ஓட்டம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறப்போ, குழந்தைகளே எனக்கு பிடிக்காது, குழந்தைகளை வளர்த்துறது கஷ்டம், குழந்தைங்க பெரியவங்களானா எங்களை பார்த்துக்காது, எந்த ஊருக்கு ஓடி போயிருமோ தெரியாது, குழந்தைகளே எனக்கு பிடிக்காது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு வளர்த்தி வர்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி குழந்தை உண்டாகும்? அப்ப இதைத்தான் மாத்திக்கணும். நீங்க எண்ணத்துல மாற்றத்தை கொண்டு வர்றப்போ உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் சரியா இருந்தா உடனே கண்டிப்பா இப்பவே மாறும்னு சொல்ல முடியாதுமா, கேரண்டி இல்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நெகட்டிவ், அந்த நாம எவ்வளவு பாசிட்டிவ் போடுறோம் எல்லாம் பொறுத்து. வாழ்க வளமுடன். சரி சரி, வாழ்க வளமுடன். இன்னும் கூட பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கு, வயிறு வலிக்குது, எதுக்கு நமக்கு இந்த மாதிரி நமக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது. பொண்ணா பிறந்து நினைச்சவங்களுக்கும் அது அந்த ப்ராப்ளம் வரும். ஆமா, பெண்மைங்கிறது கடவுளோட படைப்புல இட் இஸ் தி டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அதை ஏத்துக்கணும். பெண்மையை யாரு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் என்ன நடக்குமோ பெண்ணுக்கு நடக்கும். பெண்மையை யாரு ஏற்றுக்கொள்ளையோ அவங்களுக்கு இதெல்லாம் குழந்தை பிறக்கிறது கஷ்டமா. நிச்சயமா நிச்சயமாக. நம்மளே வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம செயல்படுறது, நம்ம சௌகரியத்துக்காக நினைக்கிறதுனாலயே பல பிரச்சனைகள் வருது. we create our problems, multiply our problems, complicate our, then we try to solve the problems. Beating about the bush. நன்றிங்கம்மா, நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பு. நீங்க ஸ்டார்டிங்ல கொடுத்த அந்த பூஸ்டப் இப்ப வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வருது. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு பரீட்சையா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்படணும் தான் அம்மா முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐயா அவங்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாதாரணமா ஃபீவர் மாதிரி இப்போ அந்த கேன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு, பல வகையா வருது, பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கும் வந்து ஒரு தைரியமா இருங்க, சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அற்புதமான சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு அமைந்திருந்தது. எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ளதா இருந்தது. ஐயாவுக்கு அம்மாவுக்கு நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அம்மா இருவர்களும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்திருக்கிறார்கள். ஐயா அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர்கள் தம்பதியர்கள் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் மீனா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் ஐயா அவர்களும்
உடல் நலம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தம்பதியர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.